அறிமுகம். பாகம் 12. என் வருங்கால மனைவியான ஜெயினுடனான என் உறவின் கதையை தொடர்கிறது. மீண்டும் எந்தவொரு பாலியல் உள்ளடக்கத்திற்கும் முன்பு இது ஒரு நீண்ட, மெதுவான கட்டமைப்பை கொண்டுள்ளது, ஏனெனில் அது அப்படித்தான் இருந்தது, மேலும் நான் அதை அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன். எனவே நீங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை அசிங்கமான, வக்கிரமான பாலியலை எதிர்பார்த்தால் இந்த கதை உங்களுக்கானது அல்ல. நீங்கள் இதை படிக்க வேண்டிய அவசியமில்லை. அடுத்த பகுதிக்குச் செல்லுங்கள். பாகம் 11. எப்படி முடிந்தது? நான் முடித்துவிட்டதை உணர்ந்த ஜேன் தன் அசைவை மெதுவாக்கி நிறுத்தினாள். நான் இன்னும் அவளுக்குள் உறுதியாக இருந்த நிலையில் அவள் என் மார்பின் மீது முன்னோக்கிச் சரிந்து தன் உயிர் அதை பொறுத்தது போல என்னை முத்தமிட்டாள். பிறகு முத்தத்தை நிறுத்திவிட்டு, ஆமாம், நான் நிச்சயமாக உன்னை நேசிக்கிறேன் என்றாள். நான் வெகு நேரம் கழித்துத்தான் பதிலுக்கு முத்தமிட்டேன், ஆனால் எனக்கு அப்படிச் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. அவள் சொன்னதை அப்படியே புரிந்து கொண்டாள். மெதுவாக இயற்கை அதன் வேலையைச் செய்தது. என் உடல் என் இரத்த ஓட்டத்தை மிக முக்கியமான உறுப்புகளுக்கு திருப்பிவிட்டது. என் ஆண்குறி தளர்ந்து ஜேனிடமிருந்து வெளியே விழுந்தது. சில வினாடிகளுக்குப் பிறகு பதற்றத்துடன் ஐயோ என்று கூறி அவள் எழுந்து குளியலறைக்கு விரைந்தாள். விந்து வெளியேறாமல் இருக்க தன் கையை தன் மீது மூடிக்கொண்டாள். சில நிமிடங்கள் கழித்து அவள் திரும்பி வந்தாள். சற்று வெட்கத்துடன் காணப்பட்டாள். அவசரமாக, நிர்வாணமாக குளியலறைக்கு ஓடியதால் அப்படி தோன்றியிருக்கலாம் என்று நான் யூகித்தேன், ஏனெனில் அவள் என் விந்துவை அடக்கிக் கொண்டிருந்தபோது அங்கே கென்னிடம் மோதியிருக்கலாம். அவள் தன் உள்ளாடையை கண்டுபிடித்து மீண்டும் அணிந்து கொண்டாள், ஆனால் மேலாடையின்றி என் மீது சாய்ந்து கொண்டாள். அந்த நிலையில், மௌனத்தில், நாங்கள் உறக்கத்தில் ஆழ்ந்தோம். அன்றிரவு எல்லாம் மிகச் சரியாக இருந்தது. அப்படியா? ஆனால் அது வேறு கதை. பகுதி 12. TFND வாம்பிரினா. பார்ப்பி இவ்வளவு அதிகமாக பேசுவதையோ அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசுவதையோ நான் கேட்டதே இல்லை. டைட்டஸ், உன்னை நினைத்து எனக்கு பயங்கர வெறுப்பாக இருக்கிறது என்று அவள் தன் முழுக்குரலில் கத்தினாள். நீ பாடம் கற்றுக் கொண்டிருப்பாய் என்று நினைத்தேன், ஆனால் தெளிவாக தெரியவில்லை. இவ்வளவு சிந்தனையற்ற, முதிர்ச்சியற்ற ஒருவரை நான் இதற்கு முன் சந்தித்ததே இல்லை என்று நினைக்கிறேன். நீ என்னதான் செய்து கொண்டிருந்தாய் என்று நினைத்தாய்? ஜெயினும் நானும் முதன்முதலில் உடலுறவு கொண்டதற்குப் பிறகு வந்த திங்கட்கிழமை அது. அப்போது TFND எங்கள் திருமணமான நண்பர்களான பார்ப்பி மற்றும் கென்னுடன் தங்கியிருந்தான். இது பல மாதங்களாக திட்டமிடப்பட்டு வந்தது. ஜெயின் தன்னை துன்புறுத்திய கணவனிடமிருந்து மீண்டு வந்து அவனை விவாகரத்து செய்யும் முயற்சியில் இருந்தபோது நான் அவளை சந்தித்தேன். என்னுடன் முழுமையான, ஊடுருவும் உடலுறவில் ஈடுபடுவதற்கு அவள் சௌகரியமாக உணர்வதற்கு சிறிது காலம் பிடித்தது. எங்கள் முதல் சந்திப்பிலேயே நான் மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டதும் ஆரம்பத்திலேயே அவளை இழக்கும் நிலைக்குக் கொண்டு சென்றதும் இதற்கு உதவவில்லை. ஆனால் நாங்கள் இறுதியாக அங்கே வந்து சேர்ந்தோம். அவள் தன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்தாள். நான் அவளுக்குள் முதன்முறை நுழைந்தபோது தன் சொந்த திருப்தியைப் பற்றிச் சிறிதும் கவலைப்படாமல் அவள் என் மீது இரக்கமின்றி சவாரி செய்தபோது அவளுக்குள் ஆழமாக நான் விந்து வெளியேற்றினேன். அன்று மாலை நான் வீட்டிற்குச் செல்லும் பேருந்து நிறுத்தத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தபோது பார்ப்பி வேண்டுமென்றே என்னை தாக்க வந்திருந்தாள். அவள் என்னை திட்டத் தொடங்கியபோது நான் பேச்சற்று போனேன். உனக்கெனச் சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லையா என்று பார்ப்பி தொடர்ந்தாள். அவள் கர்ப்பமாக இருந்தால் என்ன கேடு கெட்டுவிடும்? அந்த பெண்ணுக்கு ஏற்கெனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, அதுவும் இல்லாமல் கூட. மேலும் நீ ஒரு தந்தையாக இருப்பதற்கு மிகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் முட்டாளாகவும் இருக்கிறாய் என்பது தெளிவாக தெரிகிறது. பார்ப்பி என்னை தொடர்ந்து திட்டினாள், ஆனால் அதற்குள் நான் சுயநினைவை இழந்து அவள் வார்த்தைகளை கவனிக்காமல் இருந்தேன். என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயன்றபோது என் தலை சுழன்றது. இருப்பினும் விரைவிலேயே அந்தச் சூழ்நிலையின் உடனடி அதிர்ச்சி குழப்பமாகவும் கணிசமான அளவு கோபமாகவும் மாறத் தொடங்கியது. சனிக்கிழமை இரவு நடந்த நிகழ்வுகளை என் மனதில் மீண்டும் ஓட்டிப் பார்க்க முயன்றேன். உண்மைதான், நான் ஜெயினுக்குள் வெளிப்படையாக பாதுகாப்பற்ற முறையில் விந்து வெளியேற்றியிருந்தேன், ஆனால் அன்று இரவு நெருக்கத்தை தொடங்கியதே ஜெயின்தான்.
என்னை மாடிக்கு அவளுடைய அறைக்கு அழைத்துச் சென்று என் ஆடைகளை களைந்ததே ஜெயின்தான். என் மீது ஏறி அமர்ந்து கொண்டு நான் விந்து வெளியேற்றப் போகிறேன் என்று அவளிடம் சொன்ன பிறகும் நான் அவளுக்குள் விந்து வெளியேற்றும் வரை அவள் என்னை கடுமையாக புணர்ந்து கொண்டே இருந்தாள். இதற்கெல்லாம் ஏன் என் மீது மட்டும் பழி விழுகிறது? இப்போது என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ஆம், நிச்சயமாக நடந்ததற்கும் அதன் விளைவாக நடக்கக்கூடியதற்கும் நான் என் பங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும். மேலும் நான் ஆடை அணிய வேண்டுமா என்று நான் உண்மையில் கேட்கவில்லை. ஆனால் நடந்த நிகழ்வுகளின் வரிசையை திரும்பி பார்க்கும்போது அதற்கு தேவையே இல்லை என்று நான் நம்பியது நியாயமற்றது என்று எனக்குத் தோன்றவில்லை. எங்கள் புணர்ச்சிக்கு முன்னரோ அதன்போதோ அல்லது பின்னரோ ஜெயின் ஏதேனும் ஒரு கருத்தடை முறையை பயன்படுத்தவில்லை என்ற உண்மை ஒருமுறை கூட குறிப்பிடப்படவில்லை. என்னைப் போலவே அவளும் சுதந்திரமான தேர்வு மற்றும் பொறுப்புணர்வு கொண்ட ஒரு வயது வந்தவள். உண்மையில் நான்தான் இங்கு முழு வில்லனா? ஆனால் பார்பியிடம் என் தரப்பு நியாயத்தை எடுத்து வாதிடுவதில் எந்த பயனும் இல்லை என்று எனக்குத் தெரியும். எல்லாம் என் மீதே இருக்கிறது என்று அவள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். அதனால் நான் பல்லை கடித்துக்கொண்டு என் கோபத்தை அடக்கிக் கொண்டு அவள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டேன். அவள் இறுதியாக நிறுத்தியபோது நான் அவளிடம், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். பார்ப்பி விஷம் கக்கும் தொனியில், நீ ஏற்கனவே செய்துவிட்டாய், போதாதா என்று பதிலளித்தாள். பிறகு கோபமாக அங்கிருந்து கிளம்பும்போது அவள் கர்ப்பமாக இருக்கக்கூடாது என்று பிரார்த்தனை செய் என்று சேர்த்து கூறினாள். என்ன நடந்தது என்பதை துல்லியமாக அறிய நான் ஜேனிடம் பேச வேண்டியிருந்தது என்பது வெளிப்படை. ஆனால் அவள் இன்னும் கென் மற்றும் பார்பியின் வீட்டில்தான் இருந்தாள். ஆனால் அன்று மாலை நான் என் தலையைச் சிங்கத்தின் வாயில் நுழைத்து பார்பியால் மீண்டும் கடித்து துண்டாடப்படும் அபாயத்தை ஏற்கப் போவதில்லை. ஜெயின் பார்பியை என் மீது ஏவிவிடாமல் நேரடியாக என்னிடம் வராததால் எனக்கு சற்று எரிச்சலாக இருந்தது. தாமதமாக வீடு திரும்பும் என் பேருந்து பயணத்தில் நான் வழக்கமான பேருந்தை தவறவிட்டதால் அடுத்த பேருந்திற்காக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதை பற்றி நான் கொதித்துக் கொண்டிருந்தேன். அவளை பிடித்தவுடன் அவளுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டலாம் என்று நினைத்தேன். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். பார்பி என்னிடம் வாக்குவாதம் செய்தவுடனேயே நேராக ஜெயினிடம் செல்லும் தைரியம் எனக்கு இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை பார்பி சொன்னது சரியாக இருக்கலாம். ஒருவேளை நான் சுயநலமாகவும் முதிர்ச்சியற்றவனாகவும் இருந்திருக்கலாம். நான் இறுதியாக ஊரை அடைந்ததும் நேராக எங்கள் உள்ளூர் மதுக்கடைக்குச் சென்றேன். அங்கே முதல் பீரியன் வயிற்றை கூடத் தொடவில்லை. நிலைமையை பற்றி யோசித்தபடியே அடுத்த 2 பீர்களையும் மெதுவாக பருகினேன். மதுவின் போதை என்னை கட்டுப்படுத்தியபோது எனது முந்தைய கோபத்தை நான் மறுபரிசீலனை செய்தேன். நிச்சயமாக ஜெயின் தன் நெருங்கிய தோழியிடம் தான் மனம் விட்டு பேசுவாள். குறிப்பாக அவர்கள் இருவரும் தற்காலிகமாக ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயின் இப்போது மிகுந்த கவலையில் இருக்க வேண்டும். அவமரியாதையாக அவள் கருதியதற்காக நான் அவள் மீது கோபத்தில் கத்துவது அவளுக்கு உதவாது. முடிவு எதுவாக இருந்தாலும் ஜெயினுக்கு என்னுடன் இன்னும் தொடர்பு இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினால் அவள் என்ன பாத்திரத்தை என்னிடம் கேட்டாலும் நான் அவளுக்கு துணையாக நிற்பேன் என்று தீர்மானித்தேன். எனக்கு விரைவில் பதில் கிடைத்தது. என்னை இடைத்தரகராக பயன்படுத்தி புதன்கிழமை நாங்கள் இருவரும் வேலையை முடித்த பிறகு NEFI கஃபேயில் ஜெயினைச் சந்திக்க ஏற்பாடு செய்தேன். நான் முதலில் அங்கு சென்று நாங்கள் தனிமையில் பேசலாம் என்ற நம்பிக்கையில் தூரமூலையில் இருந்த மேசையை பிடித்தேன். ஜெயின் வந்ததும் அவள் புன்னகையுடன் என் உதடுகளில் ஒரு விரைவான முத்தம் கொடுக்க குனிந்து எனக்கு எதிரே அமர்ந்தாள். இப்போது நான் குழப்பமடைந்தேன். பார்பியின் கூற்றுப்படி நான் சாத்தானின் மறு அவதாரம். ஆனால் இங்கே ஜெயினோ நான் அன்றைய நாளின் நாயகி போல என்னை வரவேற்றாள். நான் விளையாட்டு விளையாடும் மனநிலையில் இல்லை. நான் நேரடியாக ஜெயினிடம் பார்பி ஏன் அவளுக்காக உருவகமாக என் பின்புறத்தில் குத்தினாள் என்று விளக்கம் கேட்டேன். ஒரு சிரிப்புடன் ஜெயின் பார்பி அப்படி ஆவேசமாக பேச வேண்டும் என்று தான் ஒருபோதும் விரும்பவில்லை என்றும் தலையிட்டதற்காக அவளை ஏற்கனவே கண்டித்துவிட்டதாகவும் விளக்கினாள்.
நாங்கள் பாதுகாப்பற்ற உடலுறவு கொண்டதை உணர்ந்தபோது ஜெயின் சற்று பீதியடைந்து பார்பியிடம் தன் ஆதங்கத்தை கொட்டிவிட்டாள். தேவை ஏற்பட்டால் கூட, அல்லது தேவை ஏற்பட்டால் தவிர, ஜேன் என்னை கவலைப்படுத்தப் போவதில்லை. அவளுக்கு அடுத்த மாதவிடாய்க்குச் சற்று முன்பு அவளுடைய பாதுகாப்பான காலகட்டத்தில் இருந்ததால் இப்போது அப்படி ஒரு தேவை இல்லை என்று அவளுக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. அவள் பார்பியை கடுமையாக திட்டிவிட்டு அடுத்த முறை என்னை பார்க்கும்போது என்னிடம் மன்னிப்பு கேட்கச் சொன்னாள். அவளும் அவ்வாறே செய்தாள். அது தீர்க்கப்பட்டதும் இந்தச் சூழ்நிலை முதலில் எப்படி ஏற்பட்டது என்பதை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஜேன் தனது திருமண வாழ்க்கை முழுவதும் கருத்தடை மாத்திரைகளை உட்கொண்டு வந்ததாகவும் அதனால் நிச்சயமாக வேறு எதையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்றும் விளக்கினாள். இருப்பினும் கணவரிடமிருந்து பிரிந்த பிறகு தற்காலிகமாக திருமணம் செய்யாமல் இருந்ததால் அதை எடுத்துக்கொள்ளும் பழக்கத்திலிருந்து அவள் விடுபட்டு இறுதியில் அதை முழுவதுமாக நிறுத்திவிட்டாள். அவள் என்னுடன் உடலுறவு கொண்டபோது பழக்கத்தின் காரணமாக எதையும் பயன்படுத்தாமல் சாதாரணமாகவே அதைச் செய்தாள். இது முற்றிலும் என் தவறு என்று அவள் கூறினாள். அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்று நான் சாதாரணமாக ஊகித்திருக்கக் கூடாது என்றும் அவளிடம் கேட்டிருக்க வேண்டும் என்றும் கூறி நான் அதை மறுத்தேன். எப்படியிருந்தாலும் தவறு எங்கள் இருவருக்கும் சமமாகவே இருந்தது என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிந்தவுடன் என்னை விட அவள் அதிக நம்பிக்கையுடன் இருந்தாள். நான் மீண்டும் கருத்தடை மாத்திரையை எடுத்துக்கொள்ளத் தொடங்குவேன் என்றாள் அவள். அது மீண்டும் பலனளிக்கும் வரை நாம் வேறு எதையாவது பயன்படுத்துவோம். அந்த கடைசி பகுதி என் காதுகளுக்கு இனிமையாக இருந்தது. நாங்கள் இன்னும் காதலர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் உடலுறவுக்கான வாய்ப்பும் இன்னும் இருக்கிறது என்பதை அது உணர்த்தியது. தேவையில்லாமல் இதை மேலும் இழுக்காமல் அடுத்த வாரம் இயற்கை அதன் போக்கில் சென்றது. நாங்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டோம். ஆனாலும் என் மனதின் ஆழத்தில் முதல் முறையாக நான் உண்மையில் ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன் என்று நினைத்தேன். ஒருவேளை நான் கொஞ்சம் ஏமாற்றமடைந்திருந்தேனா? எப்படியிருந்தாலும் ஜெயினுடன் நான் மனம் விட்டு பேசிய மறுநாள் காலையில் கென் என்னை வேலையில் மறித்து மன்னிப்பு கோரும் விதமாக வரும் வார இறுதியில் ஜெயினுடன் தங்கள் வீட்டில் தங்குமாறு பார்பி என்னை அழைக்க விரும்புவதாக கூறினார். நான் நிச்சயமாக உடனடியாக ஏற்றுக்கொண்டேன். நான் வெள்ளிக்கிழமை வேலைக்குச் சென்றேன். மருந்தகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது உட்பட திங்கட்கிழமை காலை வரை தங்குவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கிக் கொண்டு வேலை முடிந்ததும் கென்னுடன் நேராக வீட்டிற்குச் சென்றேன். அது ஒரு அழகான கோடை நாள். நாங்கள் அந்த பெண்களை பின் தோட்டத்தில் பிற்பகல் வெயிலில் ஓய்வெடுத்து கொண்டிருப்பதைக் கண்டோம். வெள்ளிக்கிழமை மதிய உணவின்போது அவர்கள் வேலையை முடித்துவிட்டதால் எங்களுக்கு முன்பே வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். இருவரும் சிறிய இறுக்கமான பருத்தி கால் சட்டைகளை அணிந்திருந்தனர். ஆனால் பார்பி ஒரு டிஷர்ட் அணிந்திருக்க ஜேன் சால்மன் பிங்க் நிற பிகினி மேலாடையை அணிந்திருந்தாள். அவளது மார்பின் மேற்பகுதியிலும் வயிற்றிலும் இருந்த பொலிவை பார்த்தால் அவள் வெயிலில் சற்று அதிகமாகவே இருந்துவிட்டாள் என்று தோன்றியது. அவள் வெயிலில் கருகிவிட்டாள் என்று நான் அவளை எச்சரித்தேன். அவள் அதை கவனிக்கவில்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக என் ஆலோசனையை ஏற்று தன்னை மூடிக்கொண்டு நிழலுக்குச் சென்றாள். ஆனால் அதன் வலியை அவள் பின்னர் உணர்ந்தாள். நானும் கென்னும் எங்கள் சீருடைகளை களைந்து சாதாரண உடைகளை அணிந்து கொண்டு வழியில் குளிர்சாதன பெட்டியிலிருந்து ஒரு பீர் எடுத்துக்கொண்டு தோட்டத்தில் அந்த பெண்களுடன் சேர்ந்து கொண்டோம். சிறிது நேரத்திற்கு பிறகு பார்பி எங்கள் இரவு உணவை தயாரிக்க எழுந்தாள். ஜேனின் உதவிக்கான கோரிக்கையை மறுத்தாள். ஆனால் சமையலறைக்குள் தன்னை பின்தொடரும்படி எனக்கு சைகை காட்டினாள். உடனடியாக அவள் எனக்கு கொடுத்த வார்த்தை தாக்குதலுக்காக வாக்குறுதியளித்த மன்னிப்பை கேட்கத் தொடங்கினாள். நான் அதுவெல்லாம் மறந்துவிட்டதாக அவளுக்கு உறுதியளித்தேன். மேலும் ஜெயினுக்கு அவளைப் போன்ற ஒரு நல்ல தோழி கிடைத்திருப்பதும் அவள் மீண்டும் வந்திருப்பதும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியளிப்பதாக கூறினேன். நாங்கள் சில கணங்கள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து சமாதானம் செய்து கொண்டோம். உண்மையில் எனக்கு அவள் மீது இன்னும் கொஞ்சம் கோபம் இருந்தது. இது இரண்டாவது முறையாக அவள் எங்கள் பாலியல் வாழ்க்கையில் தலையிட்டிருந்தாள். இது அவளுடைய வேலை இல்லை என்று அவளிடம் சொல்ல எனக்கு மிகவும் ஆசையாக இருந்தது.
ஆனால் அவளும் ஜெயினும் ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் இரகசியமாக பகிர்ந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் அதில் எந்த பயனும் இல்லை. மேலும் நான் எந்த பிரச்சினையையும் உருவாக்க வேண்டாம் என்று முடிவு செய்தேன். அதுமட்டுமின்றி அவர்கள் வீட்டில் நாங்கள் உடலுறவு கொள்ள அவள் அனுமதித்திருந்தாள். உறங்கும் நேரம் வந்தபோது அங்கே எந்த பாசாங்கும் இல்லை. ஜெயினும் நானும் ஒன்றாக மாடிக்குச் சென்று எங்கள் குளியலறை வேலைகளை முடித்து கொண்டோம். மற்ற தம்பதியினர் இரவுக்காக பூட்டிய பிறகு அவர்களுக்கு அந்த இடத்தை காலியாக விடுவதற்காக நாங்கள் உறங்குவதற்காக ஆடைகளை களைந்தபோது ஜெயின் உண்மையில் எவ்வளவு வெயிலால் கருகிப் போயிருந்தாள் என்பது தெளிவாக தெரிந்தது. அவள் நிர்வாணமாக இருந்தபோது அவளது மார்பு, வயிறு மற்றும் தொடையின் மேற்பகுதி பிரகாசமான இளஞ்சிவப்பு நிறத்தில் ஜொலித்தன. இது அவளது முலைகள் மற்றும் பிறப்புறுப்பு பகுதியின் வெளிரிய வெண்மைக்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தது. ஏனோ இது அவளது விரைத்த முலைக்காம்புகளையும் அடர்த்தியான கருமையான மயிர் பகுதியையும் இன்னும் எடுப்பாகக் காட்டியது. இதனால் எதிர்பார்ப்பில் என் ஆண்குறி விரைத்தது. ஆனால் நான் ஜேனை தடவ கையை நீட்டியபோது அவள் பின்வாங்கினாள். உண்மையில் இதில் ஆச்சரியமில்லை. நான் அவளை நெருங்கியவுடனேயே அவளது தோலிலிருந்து வெப்பம் வெளிப்படுவதை என்னால் உணர முடிந்தது. அன்று இரவு உடலுறவு நடக்காது என்பது தெளிவாகியது. நாங்கள் பின்புறமிருந்து செய்தாலும் அது ஜேனுக்கு வேதனையாகவே இருக்கும். தொடைகள் ஒன்றோடு ஒன்று உரசாமல் இருக்க பெண்குயினைப் போல தள்ளாடியபடி ஜேன் தன் பையிலிருந்து ஒரு பேபி லோஷன் பாட்டிலை எடுத்து படுக்கையில் மல்லாந்து படுத்துக்கொண்டாள். அவள் அந்த பாட்டிலை என்னிடம் கொடுத்து அதை அவள் மீது தேய்க்கும்படி அறிவுறுத்தினாள். கவனமாக என்று அவள் கூச்சலிட்டாள். பாட்டிலின் மூடியை திறந்து அவளுடைய பொலிவான வயிற்றில் ஒரு நல்ல கரண்டி லோஷனை பீச்சியடித்தேன். ஜெயின் உரத்த குரலில், அட கொடுமையே, இது ரொம்ப குளிரா இருக்கு என்று அலறினாள். அவள் வழக்கமாக கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை. அதனால் அது உண்மையிலேயே குளிராகத்தான் இருந்திருக்க வேண்டும். முதலில் உன் கைகளில் வைத்துச் சூடாக்கிக்கொள் என்று அவள் மிகவும் மெல்லிய குரலில் தொடர்ந்தாள். அடுத்த அறையிலிருந்து பார்பியும் கென்னும் எங்களை பார்த்துச் சிரிப்பதை என்னால் கேட்க முடிந்தது. என்ன நடக்கிறது என்று அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும். அவள் சொன்னபடியே என் கைகளில் லோஷனை பூசிக்கொண்டு அவள் அருகில் படுக்கையில் மண்டியிட்டு மிகவும் மிகவும் மெதுவாக ஜேனின் இளஞ்சிவப்பு பகுதிகளில் அதை தேய்க்க ஆரம்பித்தேன். முதலில் நான் தொட்டதும் அவள் முனகியும் நடுங்கியும் கொண்டிருந்தாள். ஆனால் லோஷன் அந்த அசௌகரியத்தை தணிக்க ஆரம்பித்ததும் அது படிப்படியாக குறைந்தது. நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே நான் என் கடமையைச் செய்து கொண்டிருந்தபோது ஜேனின் நிர்வாண மார்பகங்களையும் பெண்ணுறுப்பையும் கண்களால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. நான் முன்பே சொன்னது போல வெயிலில் கருகிப்போன பகுதிகளுக்கு எதிராக இருந்த அந்த தூயவெண்மை அவற்றை வழக்கத்தை விட அதிகமாக தனித்துக் காட்டியது. ஜேனின் முகத்தை பார்த்தபோது லோஷனின் குளிர்ச்சியை அவள் உள்வாங்கிக் கொண்டிருந்ததால் அவளது கண்கள் இறுக்கமாக மூடியிருந்ததைக் கண்டேன். என் அதிர்ஷ்டத்தை சோதித்து பார்க்கையில் அடுத்த சில கைப்பிடி லோஷனை எடுத்து என் கைகளை நேராக அவளது உறுதியான முலைகளின் மீது வைத்து என் உள்ளங்கைகளில் காம்புகளை உணர்ந்தேன். கண்களை திறக்காமலேயே ஜெயின், அவை எரியவில்லை என்று கூச்சலிட்டாள். ஆனால் என்னை தடுக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. தைரியம் பெற்ற நான் வட்ட இயக்கத்தில் தேய்க்க ஆரம்பித்தேன். அவளது காம்புகளைச் சீண்டி பழுக்காத செர்ரிப் பழங்களைப் போல அவற்றை கடினப்படுத்தினேன். என் தொடுதலுக்கு ஜெயின் நெளிந்து மென்மையாக முனகத் தொடங்கினாள். அதனால் நான் மேலும் முன்னேறி அவற்றை என் கட்டைவிரல்களுக்கும் ஆள்காட்டி விரல்களுக்கும் இடையில் உருட்டி மெதுவாக இழுத்தேன். அந்த வழுக்கும் சிறிய மொட்டுகள் என் பிடியிலிருந்து சடக் என விழ அவை இன்னும் உரத்த முனகல்களை வெளிப்படுத்தின. அவள் ஏதோ ஒரு பாலியல் விளையாட்டுக்கு தயாராக இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் நான் வேகமாக என் உள்ளாடையை கழற்றி என் விரைத்த ஆணுறுப்பை விடுவித்து என் கைகளில் மீண்டும் அதிக லோஷனை எடுத்துக்கொண்டேன். இதை பார்த்த ஜெயின் என் உபசரிப்புகளுக்கு பாசாங்கு செய்யும் விதமாக அவசரமாக தன் கைகளால் மார்பகங்களை மூடிக்கொண்டாள். துரதிர்ஷ்டவசமாக இது என் உண்மையான இலக்கை முழுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கியது. நான் விரைவாக என் உள்ளங்கைகளில் இருந்த லோஷனை அவளது மயிர்க்கற்றையிலும் வெளிப்புற யோனி இதழ்களிலும் பரப்ப அவள் சிரிப்பலைகளை உதிர்த்தாள்.
தன்னை மிஞ்சிவிடக் கூடாது என்பதற்காக ஜெயின் லோஷன் பாட்டிலை எடுத்து என் பிறப்புறுப்புகளில் தாராளமாக பூசினாள். இப்போதுதான் எங்களுக்குள் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் நாங்கள் ஒருவருக்கொருவர் சுயின்பம் செய்யத் தொடங்கினோம். ஜெயின் தன் தொடைகளை விரித்து அவளது அந்தரங்க பகுதிக்குள் நான் நுழைய வழிவிட்டவாறே மெதுவாக என் ஆண்குறியை தடவினாள். அவளது புண்ணான தொடைகளை எரிச்சலூட்டாமல் கவனமாக என் எண்ணெய் பசையுள்ள விரல்களை அவளது உதடுகளின் வெளிப்புறத்தில் ஓட்டினேன். பிறகு அவளது பிளவை மறைத்திருந்த முடியை விலக்கி உள்ளே நுழைந்தேன். பேபி லோஷனின் வழுவழுப்பான மசகுடன் அவளது இயற்கையான ஈரமும் விரைவில் சேர்ந்து கொண்டது. அது அவளது திறப்புக்குள் எளிதாக ஊடுருவி அவளது ஸ்பாட்டை தூண்ட எனக்கு உதவியது. இதனால் அவள் மூச்சை வேகமாக உள்ளிழுத்தாள். என் மற்றொரு கையால் அவளது மூடிய கிளிட்டோரிஸை வட்ட வடிவில் தூண்டும் என் வழக்கமான முறையை தொடங்கினேன். ஒரு சத்தமான திருப்தியான முனகலுடன் அந்த மூச்சை வெளியே விட்டேன். என் கைகள் ஜெயினின் மீது வேலை செய்ய அவளது கைகள் என் மீது வேலை செய்தன. அவள் பூசியிருந்த லோஷன் என் ஆண்குறியின் நுனியை தூண்ட அவளுக்கு உதவியது. வழக்கமாக என் ஆண்குறியின் நுனியில் இது போன்ற நேரடி தொடர்பு எனக்கு மிகவும் கடுமையாக இருக்கும். ஆனால் அந்த லோஷன் கொடுத்த கூடுதல் மசகுத்தன்மை அதை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாக உணர வைத்தது. என் விந்துவை உண்மையில் சிந்தாமலேயே நான் ஒரு இடைவிடாத உச்சக்கட்டத்தை அடைவது போல் உணர்ந்தேன். நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் உச்சக்கட்டத்திற்கு கொண்டுவர எங்கள் தனிப்பட்ட முயற்சிகளை தொடர்ந்தபோது யார் முதலில் துவண்டு போவார்கள் என்பது நிச்சயமற்றதாக இருந்தது. இந்த முறை அது நானாக இருந்தேன். ஜெயின் எப்போதுமே கைவேலை செய்வதில் கைதேர்ந்தவள். அது குறிப்பாக அற்புதமாக இருந்தது. என்னால் முடிந்தவரை நீண்ட நேரம் நான் அடக்கிக் கொண்டே இருந்தேன். பிறகு இனிமேலும் என்னால் அடக்க முடியாது என்று ஜெயினிடம் எச்சரித்தேன். அவள் தனது உச்சக்கட்டத்தை நெருங்கும்போது என்னை பார்த்து புரியாத ஏதோ முனகியபடி என் ஆண்குறியை தன்னை நோக்கித் திருப்பி தனது தடவலை அதிவேகத்திற்கு அதிகரித்தாள். அவ்வளவுதான். நான் வெடித்து என் விந்துவின் பல பீச்சல்களை அவளுடைய பாவம் வெயிலில் கருகிய வயிறு மற்றும் அந்தரங்க பகுதி முழுவதும் பீச்சியடித்தேன். ஜெயின் என்னிடம் தொடர்ந்து செய் நான் கிட்டத்தட்ட வந்துவிட்டேன் என்று கெஞ்சத் தொடங்கியபோது நான் என் உச்சக்கட்ட தருணத்தில் அவளுடைய உணர்ச்சி புள்ளிகளை தூண்டுவதை நிறுத்திவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். அவளுடைய நனைந்த புண்டைக்குள் என் விரல்களை மீண்டும் வெறித்தனமாக உள்ளேயும் வெளியேயும் செலுத்தத் தொடங்கினேன். அதே நேரத்தில் முற்றிலும் உள்ளுணர்வின் உந்துதலால் என் வாயை அவளுடைய மேட்டின் மீது தாழ்த்தி அவளுடைய வீங்கிய கிளிட்டோரிஸை கடுமையாகச் சப்பினேன். என் நாவால் அதைச் சுண்டி அவளுடைய ஈரத்தையும் என்னுடைய சிந்திய விந்தையும் சுவைத்தேன். இந்தச் செயல்கள் அனைத்தும் சேர்ந்து காரியத்தைச் சாதித்தன. கரம், அதற்கு என்ன அர்த்தமோ என்ற அலறலுடன் ஜெயின் வெடிப்பாக உச்சக்கட்டத்தை அடைந்தாள். அவளுடைய உடல் முழுவதும் அதிர்ந்தது. மேலும் அவளுக்குள் ஆழமாக பதிந்திருந்த என் விரல்களை அவளுடைய புண்டை தசைகள் கிட்டத்தட்ட வலியுடன் இருக்கின. நான் வெளியே எடுப்பதற்கு அவள் போதுமான அளவு தளர்வடைவதற்கு மணிநேரம் ஆனது போல் தோன்றியது. ஆனால் அது அதிகபட்சம் ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே என்பது தெளிவாக தெரிந்தது. நான் ஜேனுக்கு அருகில் சாய்ந்தபோது அவள் என் விந்தை தன் தோளில் ஒரு களிம்பு போல தேய்த்து கொண்டிருப்பதைக் கண்டு நான் சற்று ஆச்சரியப்பட்டேன். விந்து சருமத்திற்கு நல்லது என்பது ஒரு தவறான கருத்து என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது அவளுடைய வலியை தணிக்க உதவியிருந்தால் அவளுக்கு என் வாழ்த்துக்கள். அன்றிரவு நாங்கள் இருவரும் தொடர்ந்து உடலுறவு கொள்ள மிகவும் விரும்பினாலும் எங்கள் காம இச்சையை திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் ஜேனுக்கு தேவையற்ற வலியையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்துவது புத்திசாலித்தனம் அல்ல என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம். உண்மையில் அவள் சற்று முன்பு எனக்கு அளித்த அந்த அற்புதமான சுயின்பத்தில் நான் ஏற்கனவே மிகவும் திருப்தியடைந்திருந்தேன். மேலும் ஜேனும் தானும் மிகவும் தீவிரமாக உச்சம் அடைந்ததாக ஒப்புக்கொண்டாள். எனவே மற்றொரு விரைவான சிறுநீர் கழிப்பு இடைவேளைக்குப் பிறகு நாங்கள் அன்றிரவு உறங்கச் சென்றோம். அவள் உறக்கத்தில் ஆழ்ந்தபோது நான் அவளது கழுத்தின் பின்புறத்தில் முத்தமிட்டு அவள் காதில் ஜேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கிசுகிசுத்தேன். அவள் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவள் முகத்தில் இருந்த பிரகாசமான புன்னகை நான் சொன்னதை கேட்டதை உறுதி செய்தது. விரைவில் நாங்கள் இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினோம்.
அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது படுக்கையில் நான் தனியாக இருந்தேன். நான் அவசரமாக சில ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு விரைவான சிறுநீர் கழிப்பு இடைவேளைக்குப் பிறகு கீழே சென்றேன். அங்கே ஜேனையும் பார்பியையும் தங்கள் அங்கிகளுடன் கைகளில் காபி குவளைகளுடன் ஆழ்ந்த உரையாடலில் அமர்ந்திருப்பதைக் கண்டேன். இருவரும் என்னை அண்ணாந்து பார்த்து ஏளனமாகச் சிரித்தனர். உங்கள் பணப்பை இன்னும் இருக்கிறதா என்று உங்கள் பைகளைச் சோதிக்கத் தூண்டும் விதமான அந்த நயமான இருமாப்பான புன்னகை. பிறகு அவர்கள் இருவரும் குலுங்கி குலுங்கிச் சிரிக்கத் தொடங்கினர். ஏன் இந்த குதூகலம் என்று எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக கர்ப்பம் தரிக்கும் சாத்தியக்கூறுகளை பொறுத்தவரை நாங்கள் இன்னும் முழுமையாக ஆபத்திலிருந்து விடுபடவில்லை. ஆனால் கவலைப்பட்டுக்கொண்டு சோகமாக இருப்பதை விட இது பரவாயில்லை என்று நினைக்கிறேன். வழக்கம் போல அவர்கள் முந்தைய இரவின் பாலியல் அனுபவங்களை ஒருவருக்கொருவர் அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அந்த புன்னகை நான் நன்றாகச் செய்தேன் என்பதை குறிக்கும் என்று நம்புகிறேன். ஜெயின் எழுந்து எனக்கு ஒரு ஈரமான முத்தம் கொடுத்துவிட்டு எனக்கு காபி கொண்டு வர சமையலறைக்குச் சென்றாள். அதே நேரத்தில் அன்று நாங்கள் என்ன செய்ய முடிவு செய்திருந்தோம் என்பதை பார்பி என்னிடம் சொன்னாள். அந்த முடிவெடுக்கும் செயல்பாட்டில் நான் ஒரு பகுதியாக இருந்ததாக எனக்கு நினைவில்லை, ஆனால் அது அப்படித்தான் இருக்கட்டும். காலை உணவுக்குப் பிறகு ஒரு சனிக்கிழமை அதிகாலையில் கென்னை அவளால் படுக்கையிலிருந்து எழுப்ப முடியும் என்று கருதி நாங்கள் ஷாப்பிங் செல்வதற்காக உள்ளூர் நகர மையத்திற்கு பேருந்தில் சென்றோம். ஆஹா, என்ன ஒரு பேரானந்தம்! ஜெயின் திரும்பி வந்ததும் அவளுடைய வெயில் எரிச்சல் எப்படி இருந்தது என்று கேட்டேன். இன்னும் கொஞ்சம் வலிதான், ஆனால் நேற்றிரவை விட மிகவும் மிகவும் நன்றாக இருக்கிறது. லோஷனுக்கு நன்றி என்று அவள் மேலும் கூறினாள். பார்பி தன் காபியை தரையெல்லாம் துப்பிவிட பார்த்தாள். உண்மையில் அது ஒரு மோசமான நாள் அல்ல. எனக்கு ஷாப்பிங் செய்வதில் அவ்வளவு ஆர்வம் இல்லை, ஆனால் அந்த பெண்களை பாராட்ட வேண்டும். அவர்கள் பூட்ஸ் அழகுசாதன பொருட்கள் கவுண்டர் மற்றும் போட்டிகளுக்குச் சென்றது போலவே என்னையும் ரெக்கார்ட் மற்றும் டெக் கடைகளிலும் சுற்றி பார்க்க அனுமதித்தார்கள். நாங்கள் ஒரு அருமையான பப் மதிய உணவைச் சாப்பிட்டோம். அதன் பிறகு அவர்கள் தனிப்பட்ட ஷாப்பிங் செய்யச் சென்றபோது கென்னும் நானும் அங்கேயே இருந்து இன்னொரு பைண்ட் குடிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டோம். 2 பைண்டுகள் குடித்த பிறகு பள்ளி மாணவிகளைப் போல கலகலவெனச் சிரித்துக்கொண்டே அவர்கள் திரும்பி வந்தார்கள். அவர்கள் புதிதாக திறக்கப்பட்ட ஆன் சம்மர்ஸ் கடையை கண்டுபிடித்திருந்தார்கள். மேலும் இருவரும் அந்த பிராண்டின் பெயரும் சின்னமும் பொறிக்கப்பட்ட ஒரு பையை வைத்திருந்தார்கள். அவற்றுக்குள் என்ன இருந்தது? காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அந்த எண்ணத்தில் என் ஆண்குறி துள்ளியது. குறிப்பாக ஒன்றும் செய்யாமல் அந்த மதியம் இனிமையாக கழிந்தது. நல்ல நண்பர்களுடன் வெளியே இருப்பதும் அரட்டை அடிப்பதும் மிகவும் நன்றாக இருந்தது. சுமார் மாலை 6 மணியளவில் நாங்கள் வீட்டிற்குச் செல்ல ஒரு பேருந்தில் ஏறினோம். வழியில் இராணுவ முகாமுக்கு முன்பாகவே இறங்கி கிராமத்து கடைக்குச் சென்று தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டோம். ஒரு பிரபலமான பிரிட்டிஷ் நகைச்சுவையாளரின் வார்த்தைகளில் சொல்வதானால் ஆண்களுக்கு லாகர் பீர், பெண்களுக்கு பரச்சாறு கலந்த பானம். பிறகு சிப்பி டீ குடித்துவிட்டு வீட்டிற்குச் செல்லும் கடைசி 1 மைல் தூரத்தை நடந்தே கடந்தோம். நாங்கள் சாப்பிட்டு முடித்ததும் நள்ளிரவு நெருங்கும் வரை ஒவ்வொரு ஜோடியும் நெருக்கமாக அணைத்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட மனதளவில் இணைக்கப்பட்டது போல அந்த பெண்கள் இருவரும் ஒன்றாக எழுந்து கதவை நோக்கிச் சென்று, எங்களுக்கு 15 நிமிடங்கள் கொடுங்கள், பிறகு எங்கள் அறைக்கு வாருங்கள் என்று கெஞ்சினார்கள். இது ஆன் சம்மர்ஸ் நேரம் என்று நினைக்கிறேன் என்றான் கென். எனக்கும் ஏறக்குறைய அதே எண்ணம் அல்லது அதே நம்பிக்கைதான் இருந்தது. பக்கத்து அறையில் பார்பியும் கென்னும் உடலுறவு கொள்ளப் போகிறார்கள் என்பது உறுதியாகத் தெரிந்தபோது அது சற்று விசித்திரமாக இருந்தது. கென்னின் முகபாவம் அவனுக்கும் அதே உணர்வுகள் இருப்பதை எனக்கு உணர்த்தியது. ஆனால் உண்மையைச் சொல்வதானால் நடக்கவிருந்த காரியத்திற்கு அது தடையாக இருக்க நாங்கள் இருவரும் அனுமதிக்கப் போவதில்லை. நீங்கள் அந்த முடிவுக்கு வருவதற்கு முன், இல்லை, நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் ஆட்களை மாற்றிக்கொள்ளவோ அல்லது ஊசலாடவோ இல்லை.
படிக்கட்டில் பிரிந்து நாங்கள் ஒரு சிறிய கைகுலுக்கலையும் மௌனமாக நல்ல அதிர்ஷ்டம் நண்பா என்பதையும் பரிமாறிக்கொண்டு எங்கள் துணைவர்களுடன் சேர படுக்கையறை கதவுகளை திறந்தோம். உள்ளே அறை வழக்கத்தை விட மிகவும் மங்கலான செந்நிறத்தில் மூழ்கியிருந்தது. படுக்கையறை விளக்கை பார்த்தபோது வெள்ளை ஒளியை மேலும் மறைப்பதற்காக ஜேன் அதன் நிழலின் மீது ஒரு சரிகை சிவப்பு துணியை போட்டிருந்ததை நான் கவனித்தேன். எனக்குள் இருந்த ஓசிடி உடனடியாக தீ ஆபத்து என்று நினைத்தது. ஆனால் நான் அந்த எண்ணத்தை அடக்கி உள்ளே இருந்த அந்த பிரமிக்க வைக்கும் பெண்ணின் மீது என் கவனத்தை திருப்பினேன். ஜேன் படுக்கையில் மேடையின் மேல் மல்லாந்து படுத்து தன் கைகளை மார்பின் குறுக்கே கட்டியபடி கவன நிலையில் இருந்தாள். அவளது உடை சூரியன் மறைவதற்காக காத்திருக்கும் ஒரு பெண் இரத்தக்காட்டேரியைப் போல அவளை காட்டியது. அது எனக்கு சிலிர்ப்பூட்டியது. ஜேன் ஒரு மெல்லிய முழு நீள வெள்ளை நிற இரவு ஆடையை அணிந்திருந்தாள். அந்த மேலாடை அவளது மார்பகங்களுக்கு கீழே இறுக்கமாக ஒட்டிக்கொண்டு அவற்றை லேசாக தூக்கி உண்மையில் அவை பீ-கப் அளவில் இருந்தாலும் அதைவிட பெரிதாக காட்டியது. சிறியதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவை எனக்கு அழகாக தெரிந்தன. குறிப்பாக இப்போது அவளது நைட்டியின் மெல்லிய மேலாடை வழியாக அவை என்னை ஆசையூட்டும் விதமாக பார்த்தபோது. இன்னும் கீழே அந்த ஆடையின் இரு பக்கங்களும் இடுப்பு மட்டம் வரை வெட்டப்பட்டிருந்தன. ஆனாலும் ஜேன் அதை தன் கால்களின் முழு நீளத்திற்கும் கவனமாக பொருத்தியிருந்தாள். அதற்கு கீழே பொருத்தமான வெள்ளை நிற உள்ளாடைகள் அவளது பிட்டத்தையும் பெண்ணுறுப்பையும் மூடியிருந்தன. அந்த 2 அடுக்கு துணிகளும் அவளது அடர்த்தியான கருமையான மயிரின் கருமையான நிழல் தெரியும்படி கவர்ச்சியாகவும் சீண்டலாகவும் இருக்கும் அளவுக்கு மெல்லியதாக இருந்தன. அப்பட்டமான காமமா? ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஜேன் இவ்வளவு கவர்ச்சியாகவும் விரும்பத்தக்கவளாகவும் இருப்பதை நான் பார்த்ததே இல்லை. ஒரு கணம் ஒரு வக்கிரமான தருணத்தில் பார்பியும் கூட அவளது புதிய ஆடைகளில் இவ்வளவு அழகாக தெரிந்திருப்பாளா என்று என்னையே கேட்டுக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. கெட்ட டைட்டஸ், கெட்ட டைட்டஸ். ஜெயின் தன் தலையை என் பக்கம் திருப்பி ஒரு கையை உயர்த்தி மீண்டும் தன் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு முன் என்னை அவளை நோக்கி சைகை செய்தாள். நான் படுக்கையை நெருங்கி என் உள்ளாடைகள் மட்டுமே மிஞ்சும் வரை என் ஆடைகளை ஒவ்வொன்றாகக் களைந்தேன். மேலும் என் பையிலிருந்து டியூரெக்ஸ் பாக்கெட்டை எடுத்தேன். ஜெயின் பார்க்கும்படி அவற்றை நான் உயர்த்தி காட்டினேன். அவள் தலையசைத்து ஒப்புக்கொண்டு மௌனமாக நன்றி என்று உதட்டளவில் சொன்னாள். அது ஒரு வாம்பயர் கற்பனை யாக இருந்தால் அதை மனதில் சுமந்து கொண்டு நான் ஜெயினை நோக்கி முன்னேறி அவள் அருகில் மண்டியிட்டு மென்மையாக என் பற்களை அவளது நிர்வாணக் கழுத்தில் பதித்தேன். இது அவளை அவளது பாத்திரத்திலிருந்து விலகி உறக்கச் சிரிக்க வைத்தது. ஆனால் அவள் என்னை தன் கைகளால் அணைத்து ஒரு நீண்ட காம உணர்ச்சிமிக்க வாய்வழி முத்தத்திற்காக என்னை உள்ளே இழுத்தாள். நாங்கள் ஒருவருக்கொருவர் வாய்களை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது ஜெயின் சாதாரணமாக என்னை சுற்றி நகர்த்தி என் முதுகின் மீது அழுத்தினாள். என் உதடுகளிலிருந்து விலகி அவள் என் கழுத்து, மார்பு, வயிறு வழியாக என் கால்சட்டையின் மேல் பகுதியை அடையும் வரை நக்கி முத்தமிட ஆரம்பித்தாள். தன் விரல்களை இடுப்பு பட்டையில் கோர்த்து அவள் அவற்றை முரட்டுத்தனமாக பிடுங்கினாள். ஒரு கணம் என் விரைப்பை பிடித்து அதை ஒரு இயல்புக்கு மாறான கோணத்தில் கீழே இழுத்தாள். அது என்னை அலற வைத்தது. ஓ பாவம் சின்ன பொருள் என்று அவள் கொஞ்சினாள். அதைச் சரிசெய்ய என் ஆண்குறியின் நுனியில் ஒரு ஈரமான முத்தத்தை பதித்தாள். சின்ன பொருளா? அது வளைந்த ஆண்குறியை விட அதிகமாக வலித்தது. ஜேன் என்னுடனான தன் வாய்வழி தொடர்பை உறுதிப்படுத்தினாள். என் ஆண்குறியின் நுனியை தன் சூடான ஈரமான வாய்க்குள் எடுத்து தன் உதடுகளால் என் நுனித்தோலை பின்னுக்கு இழுத்து என் உணர்திறன் மிக்க நுனியை தன் நாக்கிற்கு வெளிப்படுத்தினாள். அவள் மேலும் கீழும் ஆடும் தலை அதன் அசைவின் உச்சத்தை அடையும் ஒவ்வொரு முறையும் என் நுனி உரையை நக்க அதை பயன்படுத்தினாள். ஜேன் நான் விரும்பிய அளவுக்கு எனக்கு ஊம்பவில்லை. ஆனால் அவள் ஊம்பியபோது வாவ்! வாய்வழி புணர்ச்சி செய்வதை அவ்வளவாக விரும்பாத ஜெயினுக்கு அதில் ஒரு தனித்திறமை இருந்தது. அவள் என் ஆண்குறியைச் சப்பி எச்சில் ஒழுகவிட்டு நக்கியபோது அது என்னை இடைவிடாமல் நடுங்கவும் சிலிர்க்கவும் வைத்தது.
சிறிது நேரத்திலேயே என் உச்சக்கட்டம் வேகமாக நெருங்குவதை என்னால் உணர முடிந்தது. நான் மிகவும் அருகில் இருப்பதாக ஜெயனிடம் எச்சரித்தேன். அவள் என்னை அவள் வாயில் விந்து வெளியேற்ற அனுமதிக்கவில்லை. நான் ஒருமுறை தற்செயலாக அப்படிச் செய்துவிட்டேன். அதற்காக கடுமையாக திட்டு வாங்கினேன். அதனால் நான் ஒப்புக்கொண்ட சைகையாக அவள் தலையின் உச்சியில் 2 முறை தட்டியபோது அவள் என் ஆண்குறியை வாயிலிருந்து வெளியே எடுத்தாள். ஆனால் அதன் தண்டை நக்கிக்கொண்டே என்னை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்ல தன் கையால் வெறித்தனமாக தடவினாள். நான் பெருமளவில் விந்து வெளியேற்றினேன். அது ஜெயினின் முகத்திலும் முடியிலும் பட்டது. இதுவும் அவள் வெறுத்த ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த முறை அவள் அதை பற்றி கருத்து எதுவும் கூறாமல் விட்டுவிட்டு தன் துண்டால் அதை துடைத்துவிட்டு என் அருகில் மீண்டும் படுத்துக்கொண்டாள். நான் இன்னும் ஜேனை தொடவில்லை. ஆனால் அவளது காமக்கிளர்ச்சி வெளிப்படையாக தெரிந்தது. வேலால் ஏற்பட்ட தோல் எரிச்சல் இன்னும் இருந்தபோதிலும் அவளது கழுத்திலும் மார்பிலும் படர்ந்திருந்த காமச் சிவந்த நிறம் அவளது தேவையை உணர்த்தியது. என் உணர்வுகளைச் சரிசெய்து கொள்ள ஒரு சிறு இடைவெளிக்குப் பிறகு அவள் சற்று முன்பு எனக்குச் செய்த உபகாரத்திற்கு பிரதிபலனாக அவளுக்கு வாய்வழி புணர்ச்சி செய்ய நகர்ந்தேன். ஆனால் ஜேன் என்னை தடுத்தாள். இல்லை, அதுவல்ல என்று அவள் மூச்சுத் திணற கூறினாள். எனக்கு நீங்கள் எனக்குள் இப்போதே வேண்டும். ஐயோ, அது என்னைச் சற்று கவலை கொள்ளச் செய்தது. எனக்கு வழக்கமாக தொடர்ச்சியாக விரைப்பு ஏற்படுவதில்லை. அதனால் இவ்வளவு சீக்கிரம் என்னால் அந்தச் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்பட முடியுமா என்று கவலைப்பட்டேன். ஆனால் புணரப்பட வேண்டும் என்ற ஜெயினின் அவசரம் எனக்குள் எதையோ தூண்டியது. அவளுடைய சிறு உதவியுடன் விரைவிலேயே எனக்கு மிகவும் திருப்திகரமான ஒரு விரைப்பு ஏற்பட்டது. பாதுகாப்புக்காக ஆணுரை அணிய வேண்டியதன் அவசியத்தை நினைவில் கொண்டு நான் ஆணுரை அணிந்து கொண்டேன். இப்போது ஈரமாக இருந்த அந்த வெள்ளை நிற உள்ளாடை வழியாக ஜெயின் தன் கையால் தன் பெண்ணுறுப்பை மென்மையாக தேய்த்த காட்சியால் என் விரைப்பு இன்னும் அதிகரித்தது. நான் தயாராகிவிட்டதாக அறிவித்துவிட்டு செயலுக்காக அவளுடைய ஆடைகளை கழற்ற அவள் மீது குனிந்தேன். ஆனால் மீண்டும் அவள் என்னை அவ்வாறு செய்யவிடாமல் தடுத்தாள். நாங்கள் புணரும்போது அவள் அந்த ஆண் சம்மர் உள்ளாடைக்குள் அடைபட்டே இருக்க விரும்பினாள் என்று தோன்றியது. ஒரு கணம் ஜெயின் என்னை மிகவும் குழப்பி உருக்களித்து படுத்து எனக்கு பின்புறமாக திரும்பினாள். ஆனால் அவள் தன் மேல் காலை உயர்த்தி உள்ளாடையின் மடிப்பை ஒருபுறமாக இழுத்து வீங்கியிருந்த தன் பெண்ணுறுப்பையும் பெண்ணுறுப்பு வாயையும் வெளிப்படுத்தியபோது எனக்கு விஷயம் புரிந்தது. அனைத்தும் செயலுக்கு தயாராக இருந்தன. நான் அவளுக்கு பின்னால் மெதுவாக நகர்ந்து சென்றேன். நானும் ஜெயினும் உரையிடப்பட்ட என் ஆண்குறியை கையில் ஏந்தியபடி அவளுக்குள் நுழைய தடுமாறினேன். அவ்வாறு செய்யும்போது டியூரெக்ஸ் உரைக்கு மேலாகவும் கூட என் ஆண்குறியின் நுனியை அவளுடைய உணர்ச்சிமிக்க பாகங்களில் தேய்த்து அவற்றின் சூட்டையும் வழுவழுப்பையும் உணர்ந்தேன். விளையாட வேண்டாம், இப்போதே உள்ளே போடு என்றாள் ஜெயின். நான் வேண்டுமென்றே விளையாடவில்லை. ஆனாலும் அது நன்றாகவே இருந்தது. அவளுடைய திறப்புக்குள் ஊடுருவ நான் சிரமப்பட்டு கொண்டிருந்தாலும். ஆனால் அவளுடைய மேல் காலை இன்னும் உயரமாகத் தூக்கியதன் மூலம் நான் உள்ளே நுழைய ஒரு வழியை ஏற்படுத்தி சில மென்மையான அசைவுகளால் முழுமையாக உள்ளே இறங்கினேன். உள்ளே சென்றதும் ஜெயினின் கால்களை ஒன்றாகச் சேர்த்து கீழே இறக்கியது என்னை அந்த இடத்தில் உறுதியாக நிலைநிறுத்தியது. இந்த தொடர்ச்சியின் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் இப்போது எனது அடுத்த உச்சக்கட்டத்தின் மீது எனக்கு கிட்டத்தட்ட வரம்பற்ற கட்டுப்பாடு இருந்தது. அதனால் ஜெயின் விரும்பியதை அவளுக்கு துல்லியமாக கொடுக்க முடிந்தது. மெதுவாகத் தொடங்கி என் ஆண்குறியின் முழு நீளத்தையும் பயன்படுத்தி அவளுடன் மெதுவாகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் காதல் செய்தேன். என் கைகளால் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தாலும் வெயிலால் புண்ணாகியிருக்கக்கூடிய எந்தப் பகுதிகளையும் தவிர்க்க வேண்டும் என்பதை உணர்ந்ததால் அவளுடைய வெள்ளை பகுதிகளை இத்தவிர எனக்கு வேறு வழியில்லை. இதன் அர்த்தம் நான் அவளுடைய பால் போன்ற வெண்மையான முலைகளை தடவி விரைத்திருந்த காம்புகளை கிள்ளி இழுக்க வேண்டும் என்பதுதான். சரி, அதுதான் என் சாக்கு. என் மற்றொரு கை அவளுடைய பட்டு போன்ற உள்ளாடையின் முன்பகுதிக்குள் நுழைந்து அவளுடைய ஈரமான அந்தரங்க முடிகளை மெதுவாக கிள்ளியது. பிறகு அந்த ஈரத்தை மேலே இழுத்து அவளுடைய பெண்குறியை மசகு செய்தது. அதை என் ஆணுறுப்பின் தாளத்திற்கு ஏற்ப வருடினேன்.
என் ஆண்குறியும் கைகளும் சேர்ந்து செய்த மும்முனைச் செயல்பாடு அதன் மாயாஜாலத்தை செய்து கொண்டிருந்தது போலிருந்தது. ஏனெனில் ஜேன் மேலும் மேலும் உற்சாகமடைந்தாள். நாங்கள் படிப்படியாக வேகத்தை அதிகரித்தபோது அவள் தன் இடுப்பை பின்னோக்கி அசைத்து என் உந்தல்களுக்கு ஈடுகொடுத்தாள். உங்களைப் பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் உடலுறவின் போது ஒரு பெண்ணுக்கு உச்சக்கட்டத்தை நான் கொடுக்கும்போது எனக்கு எப்போதும் ஒரு பெரிய நிம்மதி உணர்வு ஏற்படுகிறது. குறிப்பாக அது வெறும் மிருகத்தனமான புணர்ச்சியாக இல்லாமல் உண்மையான காதல் கலவியாக இருக்கும்போது பிந்தையது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. அவள் உணர்ந்த இன்பத்தில் மிதந்தபோது என் ஆண்குறியைச் சுற்றி அவளது யோனித் தசைகளின் பரிச்சயமான சுருக்கங்களையும் அவளது கைகால்களின் நடுக்கத்தையும் நான் உணர்வதற்கு சற்று முன்பு ஜேன் தனது உச்சக்கட்டம் நெருங்கிவிட்டதை அறிவித்தாள். அவள் உச்சக்கட்டத்தை முடிக்கும் வரை நான் என் வேகத்தை குறைத்தேன், ஆனால் மெதுவாக தடவிக்கொண்டே இருந்தேன். நான் இன்னும் செய்து கொண்டிருப்பதை உணரும் அளவுக்கு ஜேன் இயல்பு நிலைக்கு திரும்பியதும் அவள் உடனடியாக தன் நிலையை மாற்றிக்கொண்டாள். ஒரு தடவலை தவறவிடாமல் ஜேன் என்னிடமிருந்து விலகி என்னை மல்லாக்கத் தள்ளி தன் உள்ளாடையை கழற்றி எறிந்துவிட்டு என் மீது ஏறி அமர்ந்து என் ஆண்குறியை மீண்டும் அவளது நனைந்த துளைக்குள் நுழைத்தாள். பிறகு இந்த புதிய நிலையில் அவள் என்னை முழு வேகத்தில் ஓக்க ஆரம்பித்தாள். எல்லாம் மிக வேகமாக நடந்ததால் என் விரைப்புத்தன்மையை இழக்க எனக்கு நேரமே இல்லை. அதனால் ஜேன் இதைச் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மற்றொரு உச்சக்கட்டத்தை நோக்கி வெறித்தனமாக தன்னை வருத்திக் கொண்டாள். அதை அவள் விரைவிலேயே அடைந்தாள். 2க்கு 2 நாங்கள் வெற்றி பாதையில் இருந்தோம். இப்போது எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பது என் முறை. இணைப்பை துண்டிக்காமல் நான் ஜேனை திருப்பி படுக்க வைத்து அவளை கட்டிலின் விளிம்பிற்கு கொண்டு வந்தேன். அதனால் அவளுடைய இன்னும் மென்மையான தோளில் என் எடையை வைக்காமல் அவளுடைய கால்களுக்கு இடையில் என்னால் நிற்க முடிந்தது. ஜேன் எனக்கு கீழே முனகிக் கொண்டும் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டும் இருக்க நான் விரைவாக ஒரு வசதியான தாளத்தை மீண்டும் ஏற்படுத்தினேன். அந்த நேரத்தில் தான் அவளுடைய பெண்குறி முனை என் தொடுதலுக்கு திறந்திருப்பதை நான் கவனித்தேன். குறைந்தபட்சம் எனக்கு இதுவரை இல்லாத 3வது உச்சக்கட்டத்திற்கு அவளை என்னால் கொண்டு செல்ல முடியுமா? குறைந்தபட்சம் நான் முயற்சி செய்தாக வேண்டும். என் தாளத்தை மாற்றாமல் இருக்க கடுமையாக முயற்சி செய்து நான் குனிந்து என் வலது கையின் விரல்களை ஜேனின் அந்தரங்க மேட்டின் மீது அவளுடைய பஞ்சு போன்ற ஈரமான புதரின் மீது நேரடியாக வைத்தேன். இது அவளுடைய கிளிட்டோரிஸின் சதைப்பற்றுள்ள மூடியின் வழியாக என் கட்டைவிரலால் மென்மையாக தடவ எனக்கு உதவியது. அவ்வப்போது அந்த மொட்டுடன் நேரடியாக தொடர்பு கொண்டபோது அது அவள் உடல் முழுவதும் சிலிர்ப்புகளை அனுப்பி அவள் உதடுகளில் இருந்து மெல்லிய முனகல்களை வரவழைத்தது. நாங்கள் சிறிது நேரமாக ஈடுபட்டிருந்தோம். நான் சோர்வடையத் தொடங்கியிருந்தேன். எனவே முடிவு எதுவாக இருந்தாலும் இதை ஒரு முடிவுக்கு கொண்டுவர வேண்டிய நேரம் இது. எனது 2வது உச்சக்கட்டத்தை தாமதப்படுத்த நான் என் இடுப்பை இறுக்கமாக பிடித்திருந்தேன், ஆனால் இப்போது இயற்கை அதன் போக்கில் செல்ல அனுமதிப்பதற்காக தளர்ந்தேன். நான் நீண்ட நேரம் அதை தொடர முடியும் என்ற நம்பிக்கையில் எனது உந்தல்களின் வேகத்தையும் கட்டைவிரலால் தடவுவதையும் அதிகரித்தேன். நான் போதுமான நேரம் அடக்கி வைத்திருக்கிறேன் என்று முடிவு செய்த பிறகு நான் உச்சக்கட்டத்தை அடைய இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே ஆனது. நான் உச்சக்கட்டத்தை அடையவிருந்த தருணத்தில் ஜேன் தனது ஹார்ட் ட்ரிக்கை எட்டியபோது அவள் உடல் எனக்கு கீழே இறுகுவதை உணர்ந்தேன். அது முதல் 2 உச்சக்கட்டங்களைப் போல சக்தி வாய்ந்ததாக இல்லை, ஆனால் தெளிவான மனச்சாட்சியுடன் நான் முடிக்க முடியும் என்பதற்கான சமிக்ஞையாக இருந்தது. சில கணங்களுக்குப் பிறகு நான் அதைச் செய்தேன். எனது விந்துவை ரப்பரில் பாதுகாப்பாகச் சேர்த்தேன். நல்ல வேளையாக அந்த ரப்பர் அந்த அமர்வைச் சேதமின்றி தாங்கி பிழைத்திருந்தது. நாங்கள் இருவரும் முற்றிலும் களைத்து போயிருந்தோம் என்று சொல்வது மிக மிக குறைவான மதிப்பீடாகவே இருக்கும். நாங்கள் படுக்கையில் ஏறி தலையணைகளில் தலை சாய்ப்பதற்கு சிறிது நேரம் பிடித்தது. அவளுடைய உள்ளாடை முன்னரே காணாமல் போயிருந்தது, ஆனால் ஜேன் இன்னும் இரவு ஆடையால் முழுமையாக மூடப்பட்டிருந்தாள் என்று சொல்கிறேன். அது மிகவும் மெல்லியதாக இருந்ததால் அந்த துணியின் வழியே அவளுடைய அங்கங்கள் முழுமையாக தெரிந்தன.
ஆனால் அது நிச்சயமாக அந்தச் செயலின் நோக்கமாகத்தான் இருந்தது. அது எங்கள் இணைவின் வெற்றிக்கு மிகவும் பங்களித்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு சிறுநீர் கழிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எழுந்து கழிவறைக்குச் செல்ல முடியாத அளவுக்கு மிகவும் களைப்பாக இருந்தேன். சிறிது நேரம் கழித்து அதிகாலையில் நான் விழிக்கும் வரை அது காத்திருக்க வேண்டியிருந்தது. ஜேன் என் மார்பில் தலையை வைத்து ஒரு காலை என் காலின் மீது போட்டுக்கொண்டு என்னுடன் ஒட்டிக்கொண்டபோது நான் எங்கள் மீது படுக்கை போர்வைகளை இழுத்து போர்த்தினேன். நாங்கள் ஒரே நேரத்தில் ஒருவரையொருவர் கண்களை பார்த்து அர்த்தமுள்ள முத்தத்தை பரிமாறிக்கொள்ள நெருங்கினோம். நாங்கள் பிரிந்தபோது ஒரு பெரும் மனநிறைவு என்னை ஆட்கொண்டது. நான் நனவுபூர்வமாக சிந்திக்காமல் சத்தமாக, "நான் உன்னை நேசிக்கிறேன் ஜேன்" என்று சொன்னேன். அது உடலுறவுக்கு பிந்தைய பரவச உணர்வினால் ஏற்பட்ட ஒரு உள்ளுணர்வு எதிர்வினையாக இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக அதன் உண்மைத்தன்மை சற்றும் குறையவில்லை. ஜேன் என் கையை பிடித்து அழுத்தினாள். ஆனால் அதற்குள் அவள் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்டாள். அடுத்த நாள் காலையில் நான் தான் முதலில் எழுந்தேன். ஒரு மணி நேரம் கழித்தும் ஜேனை காணாததால் நான் அவளுக்கு ஒரு கோப்பை காபியை கொண்டு சென்றேன். அவள் விழித்திருந்தாள். ஆனால் இன்னும் படுக்கையிலேயே இருந்தாள். அவள் என்னை பார்த்து அகலமாக புன்னகைத்து காலை முத்தத்திற்காக என்னை அருகில் வருமாறு சைகை காட்டினாள். ஆனாலும் அவள் சற்று சோர்வாக காணப்பட்டாள். அடுத்த சில நாட்களில் தனது மாதவிடாய் தொடங்குவதை வழக்கமாக குறிக்கும் பதற்றத்தையும் லேசான வயிற்று பிடிப்புகளையும் உணர்வதாக அவள் என்னிடம் கூறினாள். கலவையான உணர்வுகள். அவள் அசௌகரியமாக இருப்பதை நினைத்து எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் ஒருவேளை அவளுக்கு மாதவிடாய் தொடங்கிவிட்டால் அது எங்கள் கர்ப்பப்பயத்திற்கு ஒரு முடிவாக இருக்கும் என்பதால் சற்று நிம்மதியாகவும் இருந்தது. நான் ஏற்கனவே கூறியது போல் அது அப்படித்தான் இருந்தது. வெவ்வேறு காரணங்களுக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அனைவரும் சற்று பலவீனமாக உணர்ந்தோம் என்று நினைக்கிறேன். அதனால் நாங்கள் அன்று சோம்பேறியாகவே இருந்தோம். அன்று மாலை நானும் கென்னும் முறை வைத்து உணவு சமைத்தோம். நாங்கள் அனைவரும் சீக்கிரமே உறங்கச் சென்றோம். அன்று இரவு உடலுறவு எதுவும் நடக்கவில்லை. குறைந்தபட்சம் எனக்கும் ஜெயினுக்கும் அப்படி நடக்கவில்லை. வீட்டு உரிமையாளர்களைப் பற்றி என்னால் பேச முடியாது. நாங்கள் இருவரும் படுக்கையில் ஒருவரையொருவர் அணைத்தபடி அமைதியாக பேசிக்கொண்டிருந்தோம். பிரிந்து வாழும் தன் கணவரிடம் விவாகரத்து ஆவணங்கள் வழங்கப்பட்டுவிட்டதை தனது வழக்கறிஞர் உறுதிப்படுத்தியதாக ஜேன் கூறினாள். ஒருவேளை அவர் மீண்டும் மோசமாக வன்முறையாக நடந்து கொண்டால் அதற்காகவே அவள் பார்பி மற்றும் கென்னின் வீட்டில் தஞ்சம் புகுந்திருந்தாள். ஆனால் அவரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. இன்னும் ஒரு வாரம் காத்திருந்து அப்போதும் எந்த தகவலும் வராவிட்டால் அவள் தன் இடத்திற்கே திரும்பிச் சென்று விடுவாள். அதுவே அவளுக்கு சற்று மனச்சோர்வை அளித்தது. ஏனெனில் அது ஒரு கூட்டு வீட்டில் இருந்த நெரிசலான ஒரு சிறிய ஒற்றை அறை படுக்கையறை. நான் இதுவரை அதை ஒருமுறை மட்டுமே பார்த்திருக்கிறேன். மீண்டும் அங்கு செல்ல நேரிடுவதை நான் வெறுப்பேன். நாங்கள் எங்களை பற்றியும் பேசினோம். இதுவரையிலான எங்கள் பயணம், எங்கள் தற்போதைய நிலை மற்றும் ஒரு எதிர்காலம். நான் தற்போதைய இடத்தில் ஒரு பயிற்சிக்காக மட்டுமே இருக்கிறேன். அதை இன்னும் சுமார் 4 மாதங்களில் முடித்துவிடுவேன். பிறகு மீண்டும் சென்றுவிடுவேன் என்பது ஜெயினுக்கு சமீபத்தில்தான் உரைத்தது. அது பெரும்பாலும் இங்கிலாந்தில் ஒரு பணியிடமாக இருக்கலாம். ஆனால் உலகின் எந்த பகுதிக்கும் இருக்கலாம். நான் ஒரு பணியிடத்திலிருந்து மற்றொரு பணியிடத்திற்கு மாற்றப்பட்டதால் அடுத்த 25 ஆண்டுகளில் நாங்கள் 13 முறை எங்கள் இருப்பிடத்தை விட்டு வீட்டை மாற்றினோம். இறுதியில் நான் சேவையிலிருந்து ஓய்வு பெறும் வரை. அந்த நேரத்தில் நாங்கள் சுமார் 4 மாதங்கள் மட்டுமே ஒன்றாக இருந்தபோதிலும் எங்களுக்குள் ஒரு வலுவான பிணைப்பு இருந்தது தெளிவாக தெரிந்தது. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எங்கள் அன்பை வெளிப்படுத்தியிருந்தோம். நான் அதை மனப்பூர்வமாகச் சொன்னேன். ஜெயினும் அப்படித்தான் என்று நான் உறுதியாக நம்பினேன். அவளுடைய விவாகரத்து இறுதி செய்யப்படுவதற்கு இன்னும் பல மாதங்கள் ஆகக்கூடும். எனவே எங்கள் வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தன. ஆனாலும் ஒரு முயற்சிக்கு தயாராக, எனக்கு உடனடி முடிவு தேவையில்லை என்றும் அவள் அதை பற்றி கவனமாக யோசிக்க வேண்டும் என்றும் அவளிடம் கூறி நேரம் வரும்போது என்னுடன் வருவதை பரிசீலிக்குமாறு அவளிடம் கேட்டேன்.
தயக்கமின்றி அவள் என்னை இன்னும் இறுக்கமாக அணைத்துக்கொண்டு, நிச்சயமாக நான் வருவேன். இனி எனக்கு இங்கே எதுவும் மிச்சமில்லை. நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் என் வாழ்க்கை இப்போது உங்களுடன்தான் இருக்கிறது என்றாள். இது 100 விழுக்காடு உண்மையல்ல. அவளுடைய பெற்றோர் உள்ளூரிலேயே வசித்து வந்தனர். மேலும் அவர்களிடமிருந்து பிரிந்து செல்ல வேண்டியிருக்கும். இது ஜெயினுக்கு ஒரு தற்காலிக ஆறுதலாக இருக்குமோ என்ற ஒரு சிறிய உறுத்தல் எனக்குள் இருந்தது. அவள் முழுமையாக விவாகரத்து பெற்றவுடன் தன்னைச் சரியாக மீட்டமைத்துக் கொள்ள நேரம் கிடைக்காமல் ஒரு திருமணத்திலிருந்து நேராக மற்றொரு உறவுக்குள் குதித்துவிட்டதை அவள் உணர்ந்து கொள்வாள் என்றும், விரைவில் அவள் என் மீது வெறுப்படைந்து இன்னும் விரும்பத்தக்க ஒரு துணையைத் தேடி பலருடன் பழக விரும்புவாள் என்றும் நான் நினைத்தேன். வெளிப்படையாக 5 தசாப்தங்களுக்குப் பிறகு அந்த அச்சம் ஆதாரமற்றது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் ஜெயின் பார்பி மற்றும் கென்னுடன் மேலும் 1 வாரம், ஆக மொத்தம் 3 வாரங்கள் தங்கினாள். அதன் பிறகு நாங்கள் அவளை அவளுடைய சொந்த அறைக்கு திரும்ப அழைத்துச் சென்றோம். அவ்வாறு செய்ததால் ஏற்பட்ட மனச்சோர்வு அவளிடம் தெளிவாக தெரிந்தது. இதில் இருந்த ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், நாங்கள் மீண்டும் அருகருகே வாழத் தொடங்கியிருந்தோம். இது எங்களை ஒருவரையொருவர் அதிகமாக பார்க்க அனுமதித்தது. முன்பை போலவே ஜெயின் பெரும்பாலான மாலை நேரங்களை என் வீட்டில்தான் கழித்தாள். ஆனாலும் நான் என் அறை தோழன் ஸ்டீவர்ட்டுடன் ஒரே படுக்கையறையை பகிர்ந்து கொண்டதால் எப்போதாவதுதான் அவளால் என் வீட்டில் தங்க முடிந்தது. இப்போது நானும் ஜெயினின் படுக்கையறைக்கு தவறாமல் சென்று வந்தேன். அங்கே நாங்கள் தனிமையில் காதல் செய்ய முடிந்தது. ஆனால் வீட்டு உரிமையாளர்களின் விதிகளில் இரவு தங்கும் விருந்தினர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அதன் சட்டப்பூர்வத்தன்மை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தது. அது பிற்காலத்தில் ஒரு பிரச்சினையாக உருவெடுத்தது. ஆனால் அதை பற்றி பிறகு விரிவாக பார்ப்போம். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் பெரும்பாலான வார இறுதி நாட்களை தங்கள் விடுமுறை இல்லத்தில் கழித்ததால் நாங்களும் மற்ற வாடகைதாரர்களும் அந்த விதியை எந்த தடையுமின்றி மீறினோம். அந்த வீட்டு ஆண் உரிமையாளர் ரைசிங் டாம் என்ற தொலைக்காட்சித் தொடரில் வரும் ரிக்ஸ்பி கதாபாத்திரத்தின் அச்சு அசலான உருவமாக ஒரு அருவருப்பான காமப்பித்து பிடித்த அயோக்கியனாக இருந்தான். அவன் வாடகைக்கு விட்டிருந்த 3 படுக்கையறை வீடுகளும் திருமணமாகாத பெண்களுக்கே விடப்பட்டிருந்தன. அவர்கள் வெளியே சென்றிருக்கும்போது அவன் அவர்களின் அறைகளுக்குள் நுழைந்து அவர்களின் உடைமைகளை துழாவினான் என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும். ஆனால் அதை சட்டரீதியாக எங்களால் நிரூபிக்க முடியாது. அவன் தனியாக இருக்கும்போது அங்கே உண்மையில் என்ன செய்தான் என்று நினைத்து பார்ப்பதே குமட்டலை ஏற்படுத்தியது. நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பு ஒரு பெண் தனது சந்தேகங்களை அவனிடம் தெரிவித்ததால் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருந்தாள். அது சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு சட்டவிரோதமான வெளியேற்றம் என்பதால் அவள் நடவடிக்கை எடுக்காதது நல்லதா கெட்டதா என்று என்னால் ஒருபோதும் தீர்மானிக்க முடியவில்லை. அந்த நாட்களில் எங்களிடம் குழந்தை பராமரிப்பாளர் கேமராக்கள் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஜேன் வீடு திரும்பி 2 மாதங்களுக்குப் பிறகு ஒரு மாலை வேளையில் வழக்கம்போலவே நாங்கள் அவளது அறையில் நிர்வாணமாக விளையாடிக் கொண்டிருந்தோம். அதுவரை நாங்கள் என்ன செய்தோம் என்பது எனக்குச் சரியாக நினைவில்லை. ஆனால் அதன் பிறகு நடந்ததை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நாங்கள் புணர தயாரானபோது நாங்கள் ஆணுறைகளை வைத்திருந்த படுக்கையறை மேசையை நோக்கி என் கையை நீட்டினேன். எனக்கு மகிழ்ச்சியளிக்கும் விதமாக ஜேன் என்னை தடுத்தாள். இனிமேல் தேவையில்லை என்றாள் அவள். வாய்வழி கருத்தடை மாத்திரையை மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற தனது முடிவை அவள் செயல்படுத்தியிருந்தாள். மேலும் அது முழுமையாக பலனளிக்க போதுமான நேரத்தையும் கொடுத்திருந்தாள். ஆணுறைகளை பயன்படுத்துவதில் எனக்கு பெரிய வெறுப்பு எதுவும் இல்லை. ஆனால் நான் முந்தைய பகுதியில் கூறியது போல் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையில்லை. உங்களால் அந்த வித்தியாசத்தை உணர முடியும். அந்த வித்தியாசத்தை உணர பொறுமையிழந்த நான் அவசரமாக ஜேனை கீழே படுக்க வைத்து அவளை அடைவதற்காக அவளது முழங்கால்களை பிரித்தேன். அவளும் என்னைப் போலவே ஆர்வமாக இருந்தாள் என்று நினைக்கிறேன். ஏனெனில் அவளது முடியால் சூழப்பட்ட வெளி உதடுகள் வீங்கி பிரிந்திருந்தன. மேலும் அவளது உட்பகுதி அவளது சொந்த கிளர்ச்சியால் பளபளத்தது.
நான் என் ஆண்குறியை பிடித்து அதன் பருத்த தலையை ஜேனின் பிளவில் தேய்த்தேன். அவளது மசகு திரவத்தை எடுத்து ஊடுருவலை எளிதாக்க என் மீது பரப்பினேன். ஜேனின் கைகள் அவசரமாக என் பிட்டங்களை இழுத்தன. அவள் என்னை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இருப்பதை எனக்கு உணர்த்தின. நான் என் ஆண்குறியின் நுனியை அவளது நுழைவாயிலில் வைத்து என் இடுப்பால் லேசாக முன்னோக்கி அழுத்தம் கொடுத்தேன். ஜேனின் வரவேற்கும் யோனிக்குள் நான் எளிதாக நழுவிச் செல்வதை உணர்ந்தேன். ஆம், அந்த முதல் முறை நாங்கள் ஆடையின்றி உடலுறவு கொண்டோம். ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட அதிர்ச்சி, அவளுக்குள் ஆடையின்றி இருப்பது எவ்வளவு சொர்க்கமாக இருந்தது என்பதை என்னை மறக்கச் செய்துவிட்டது. ஜேன், ஓ ஆம், இது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கூறியதன் அர்த்தம் அவளும் தோளுடன் தோள் படும் தொடர்பை ஏற்றுக்கொண்டாள் என்று நான் யூகித்தேன். நான் போய் சொல்லப் போவதில்லை. சூடான, ஈரமான, இறுக்கமான யோனி தசைகள் என் ஆடையற்ற ஆண்குறியை பற்றிக்கொண்டதை உணர்ந்த உடனேயே என்னால் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது என்று எனக்கு தெரிந்தது. நான் தாக்குப்பிடிக்கவுமில்லை. நான் என்னை கட்டுப்படுத்த முயன்று ஜேனிடம் மெதுவாகச் செல்லும்படியும் சில கணங்கள் என்னை பழக்கப்படுத்திக் கொள்ள அனுமதிக்கும்படியும் சொன்னேன். ஆனால் சிறப்பு தருணங்களில் அவள் மிகவும் தாராளமான காதலி. பின்வாங்குவதற்கு பதிலாக அவள் தன் இடுப்பை என்னை நோக்கி இன்னும் கடுமையாகவும் வேகமாகவும் உந்தத் தொடங்கினாள். அவளையும் உச்சக்கட்டத்திற்கு கொண்டு வருவதற்காக நான் தாமதப்படுத்தலாம் என்ற என் நம்பிக்கையையும் அது தகர்த்தது. நான் முயற்சி செய்வதை கைவிட்டேன். ஏனோ தெரியவில்லை, ஜேன் என்னை முடிந்தவரை விரைவாக விந்து வெளியேற்ற வைக்க தீர்மானித்திருந்தாள். அதனால் அதை ஏன் எதிர்க்க வேண்டும்? அவள் என்னை நோக்கி அசைந்தபோது நானும் பதிலுக்கு உந்தி அவளுடைய அசைவுக்கு ஈடுகொடுக்க ஆரம்பித்தேன். ஜேனின் முகத்தில் இருந்த நக்கலான புன்னகை நான் அவளுக்குள் அதுவும் விரைவில் விந்து வெளியேற்ற வேண்டும் என்று அவள் விரும்புவதை எனக்கு உணர்த்தியது. நானும் அப்படியே செய்தேன், கடுமையாகவும் தாராளமாகவும். நான் எதுவும் பேசாமல் அவளுக்குள் மேலும் கீழும் உந்திக்கொண்டே இருந்தேன். ஆனால் ஜேன், ஓ ஆமாம், அது எனக்குள் பீரிடுவதை என்னால் உணர முடிகிறது. நல்லது, மிகவும் மிகவும் நல்லது என்று கூச்சலிட்டாள். இப்போது என்னை மக்கி என்று நீங்கள் தாராளமாகச் சொல்லலாம். ஆனால் அப்படியொரு விஷயம் இருக்கிறது என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒரு பெண்ணால் ஒரு ஆண் தனக்குள் விந்து வெளியேற்றுவதை உண்மையில் உணர முடியும் என்றோ அல்லது நிச்சயமாக அப்படிச் செய்வது அவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றோ எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் இதைப்பற்றி பிறகு ஜேனிடம் குறிப்பிட்டபோது அவளிடமிருந்து வழக்கமான ஆண்கள் மிகவும் முட்டாள்கள், நீ முட்டாள்களிலேயே மிகவும் முட்டாள் என்ற பார்வை எனக்கு கிடைத்தது. ஒருவேளை நான் அதற்கு தகுதியானவனாக இருந்திருக்கலாம். சரி, அனுபவமே சிறந்த பாடம். எனது மேம்பட்ட பயிற்சி காலம் வேகமாக முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. நாங்கள் படிப்பில் தேர்ச்சி பெற்றுவிட்டதாக எங்களிடம் கூறப்பட்டது. அதாவது எனது பதவி உயர்வு இப்போது உறுதியாகிவிட்டது. ஆரம்பத்தில் சேர்ந்தவர்களில் சிலர் பயிற்சியின் பல்வேறு அம்சங்களில் தோல்வியடைந்து பாதியிலேயே விலகிவிட்டனர். அனைவருக்கும் பிற்கால சேர்க்கையில் மற்றொரு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு தெரிந்தவரை அனைவரும் இரண்டாவது முறையிலேயே வெற்றி பெற்றனர். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் அடுத்த பணியிடத்தின் பிரத்யேக விவரங்களை உள்ளடக்கிய பணிக்கு முந்தைய பயிற்சி என் இறுதி பகுதியை முடிக்க வேண்டியிருந்தது. பெர்லினில் ஒரு பேட் பயிற்சி வகுப்பில் 3 வாரங்கள் செலவிட நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அது ஒரு தனித்துவமான அமைப்பு முறையில் இருந்தது. அதாவது எனது அடுத்த பணியிடமும் அங்கேயேதான் இருக்கும். பொதுவாக அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஆனால் அது இதைவிட மோசமான ஒரு நேரத்தில் நடந்திருக்க முடியாது. ஜெயினுக்கு என்னை பின்தொடர்ந்து அங்கு வருவது சாத்தியமற்றதாக இருக்கும். பெர்லினில் வெளியில் தங்குவது அனுமதிக்கப்படவில்லை. மேலும் ஜெயினும் நானும் திருமணமாகாதவர்கள் என்பதால் இப்போது இருப்பதைப் போலல்லாமல் இராணுவ முகாமில் தங்குவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஆயுதப்படை வாழ்க்கையின் கட்டுப்பாடுகளால் இதுவே கடைசி முறையல்ல. நாங்கள் சிக்கலில் மாட்டிக்கொண்டோம். எனது இக்கட்டான நிலையை பற்றி எனது சக பயிற்சி மாணவர்களிடம் வெளிப்படையாக பேசினேன். அவர்களில் பலர் தாங்கள் இங்கிலாந்தை மையமாகக் கொண்ட பல்வேறு பதவிகளை மட்டுமே பெற்றிருந்ததால் எனது ஒதுக்கீட்டைக் கண்டு மிகவும் பொறாமைப்பட்டனர்.
எனக்கு பெர்லின் மிகவும் பிடித்திருந்தாலும் நான் ஜெயினுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை என்னால் மீற முடியவில்லை, இல்லை, மீறவும் விரும்பவில்லை. நிர்வாக அதிகாரிகளிடம் இது சாத்தியம் என்பதை உறுதி செய்த பிறகு எனது ஜெர்மனி பதவியை இங்கிலாந்து பதவிகளில் ஒன்றுடன் பரிமாறிக்கொள்ள முன்வந்தேன். 2 பேர் முன்வந்தனர். இரண்டுமே எனக்கு ஏற்ற இடங்களாக இல்லை, மேலும் இரண்டுமே பிரபலமான பதவிகளாக கருதப்படவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சிறந்த வேலையை பெறுவது எனது கவலைகளில் மிகச் சிறியதாக இருந்தது. நான் ஜெயின் மீது தீராத காதல் கொண்டிருந்தேன். நான் இதற்கு முன்பும் இதே போன்ற ஒரு சூழலில் இருந்திருக்கிறேன். கட்டாய பிரிவின் காரணமாக சம்பந்தப்பட்ட பெண்களை இழந்திருக்கிறேன். மீண்டும் அப்படிச் செய்ய நான் தயாராக இல்லை. ஜெயின் எனக்கு மிகவும் முக்கியமானவளாக இருந்தால், தேவைப்பட்டால் அவளுடன் தங்குவதற்காக முன்கூட்டியே வெளியேறும் எனது உரிமையை பயன்படுத்தியிருப்பேன். ஆனாலும் அது தேவையாக இருக்கவில்லை. முன்வைக்கப்பட்ட 2 வாய்ப்புகளில் நான் சிறந்ததாக கருதிய ஒன்றுக்கு மாற்றிக்கொள்ள ஒப்புக்கொண்டேன். 2இல் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கென்று ஒரு சொந்த வீடு கிடைக்கும் வரை ஜெயினை பார்க்க நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த தடையும் எதிர்பாராத விதமாக கடக்கப்பட்டது. இப்போது நான் பெர்லினில் உள்ள எனது பயிற்சிக்கு பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. கடைசி சில வாரங்களை அங்கேயே பயிற்சி பள்ளியில் கழித்தேன். நானும் என் அரை தோழிகளும் எங்கள் வீட்டை காலி செய்ய வேண்டியிருந்தது. திட்டமிட்டபடி குத்தகை காலம் முடிந்துவிட்டது. நாங்கள் அங்கிருந்து வெளியேறும் வரை இடைக்கால தங்குமிடம் என்ற மிகவும் சாதாரணமான தற்காலிக வசிப்பிடத்தில் திருப்தி அடைய வேண்டியிருந்தது. இது எங்கள் பாலியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. நாங்கள் ரிக்ஸ்பி என்று பெயரிட்டிருந்த ஒழுக்கக்கேடான ஜேனின் வீட்டு உரிமையாளரால் அவளுடைய வீட்டில் இரவு தங்குவதற்கு எனக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததாக நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன். ஒருவேளை அவள் அங்கே அதிக காலம் இருக்க மாட்டாள் என்று எங்களுக்கு தெரிந்ததாலோ அல்லது குறைந்தபட்சம் நம்பியதாலோ நாங்கள் கொஞ்சம் வரம்புகளை மீறத் தொடங்கியிருந்தோம். பல சமயங்களில் இதன் விளைவாக நான் அங்கே தற்செயலாக தூங்கி விடியற்காலையில் எழுந்து வீட்டின் மற்றவர்கள் எழுவதற்கு முன்பே அங்கிருந்து கிளம்ப வேண்டியிருந்தது. நாங்கள் இதிலிருந்து தப்பித்துவிட்டதாக தோன்றியது, ஆனால் பின்னர் சலிப்படைந்தோம். எனது கடைசி வாரத்தில் ஒரு நாள் இரவு தாமதமாக வெளியே சென்றுவிட்டு வந்த பிறகு ஜெயின் என்னை இரகசியமாக உடலுறவுக்காக உள்ளே அழைத்துச் செல்ல முயன்றாள். ஆனால் ரிக்ஸ்பி எங்களுக்காக காத்து கொண்டிருந்தான். நாங்கள் நம்பியது போல நாங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கவில்லை. எங்களை கையும் களவுமாக பிடிப்பதற்காக அவன் சரியான நேரத்திற்காக காத்திருந்தான். நாங்கள் மிரட்டி பேசி சமாளிக்க முயன்றோம், ஆனால் அவன் அதை கண்டுகொள்ளவில்லை. ஜெயினின் ஒழுக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி அவளை ஒரு ஒழுக்கமற்றவள் என்றெல்லாம் திட்டி அவளை கடுமையாக தாக்கத் தொடங்கினான். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையைச் சொல்லப்போனால் நான் அவன் மீது என் கோபத்தை காட்டினேன், ஆனால் அவன் பின்னர் கூறியது போல நான் அவனை மிரட்டவில்லை. நான் அவனிடம் சில கசப்பான உண்மைகளைச் சொன்னேன். அவன் தனது வாடகைதாரர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுவது எங்களுக்கு தெரியும் என்றும், அவன் ஒரு நியாயமற்ற வெளியேற்றத்திற்கு குற்றவாளி என்றும், அவனுடைய சில விதிகள் சட்டவிரோதமானவை என்றும் சொன்னேன். ஒரு வழக்கமான சந்திப்பின்போது நாங்கள் சாதாரணமாக விசாரித்தபோது ஜெயினின் விவாகரத்து வழக்கை கையாளும் வழக்கறிஞர் இதை உறுதிப்படுத்தினார். ஆனாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் வாசலில் நின்று எங்கள் வழியை, குறைந்தபட்சம் என் வழியையாவது தடுத்தான். அவனை உடல் ரீதியாக தள்ளிவிடாமல் அந்த நேரத்தில் என்னால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால் நான் விட்டுக்கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்ப வேண்டியிருந்தது. ஆனால் ஜெயினை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளைப் பற்றியும் எனக்கு கவலையாக இருந்தது. அதனால் அடுத்த நாள் அதிகாலையிலேயே, நல்லவேளையாக அது ஒரு சனிக்கிழமை, நான் மீண்டும் அங்கு சென்றேன். அதிர்ஷ்டவசமாக நான் அவனை உடனடியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கவில்லை, ஏனெனில் மற்ற குடியிருப்பாளர்களில் ஒருவர் என்னை உள்ளே அனுமதித்தார். ஆனால் நான் அங்கு வந்த சிறிது நேரத்திலேயே ஜெயினின் அறைக்கதவு தட்டப்பட்டது. ரிக்ஸ்பியுடன் மீண்டும் மோதுவதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன், ஆனால் இந்த முறை என் நிதானத்தை இழக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன்.
ஆனால் நாங்கள் கதவை திறந்தபோது எங்களுக்கு ஆச்சரியமாக அங்கே ஒரு இளம் காவலர் நின்று கொண்டிருந்தார். ரிக்ஸ்பி எங்களுக்கு எதிராக போலீஸை ஏவிவிட்டான். காவலர் தங்களுக்கு ஒரு புகார் வந்திருப்பதாகவும் அவர் ஏற்கனவே வீட்டு உரிமையாளரிடம் பேசியிருப்பதாகவும் இப்போது எங்கள் தரப்பு கதையை அறிய விரும்புவதாகவும் கூறினார். அதை நாங்கள் அவரிடம் தெரிவித்தோம். முந்தைய இரவு நான் அவனை மிரட்டியதாக ரிக்ஸ்பி கூறியதாக அந்த காவலர் சொன்னார். நான் சற்று ஆத்திரமடைந்ததை ஒப்புக்கொண்டேன். ஆனால் உடல் ரீதியாகவோ அல்லது வேறுவிதமாகவோ நான் எந்த விதத்திலும் அச்சுறுத்தல்களை விடுக்கவில்லை. அந்த வாக்குவாதத்தில் ஜெயினும் ஒரு பகுதியாக இருந்ததால் அதற்கு ஏதேனும் அர்த்தம் இருக்குமானால் அவள் அதற்குச் சாட்சியாக இருந்தாள். பின்னர் அந்த காவலர், குற்றம் சாட்டப்பட்டவர்களாகிய நாங்கள் ரிக்ஸ்பியின் குத்தகை விதிகள் எதையாவது தெரிந்தே மீறினோமா என்று கேட்டார். பொய் சொல்வதில் பயனில்லை. அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நாங்கள் ஸ்லீப்போவர் செய்ததை ஒப்புக்கொண்டோம். ஆனால் அதற்கு முன்பே சட்ட ஆலோசனை பெற்றிருந்தோம். இங்கே உண்மையை சற்று திரித்து கூறினோம். மேலும் அத்தகைய விதியை அமல்படுத்த அவருக்கு சட்டப்படி அனுமதி இல்லை என்றும் கூறினோம். ஜெயினுக்கு வாடகை புத்தகத்துடன் கூடிய சட்டப்பூர்வமான குத்தகை இருக்கும் வரை, அதாவது அவரிடம் அது இருந்த வரை, அவர் விரும்பும் எவரையும் அவர் விரும்பும் நேரத்தில் பகலோ இரவோ தனது குடியிருப்பில் வைத்திருக்க அவருக்கு சுதந்திரம் உண்டு என்று அந்த காவலர் ஒப்புக்கொண்டார். அவரால் அதை ஒப்புக்கொள்ள முடியாவிட்டாலும் அந்த காவலர் தனக்கு தேவையானதைச் செய்வதற்காகவே கடமைக்காக செய்கிறார் என்றும் இது ஒரு தீய நோக்கமுள்ள புகார் என்றும் அநேகமாக ஜெயினை பயமுறுத்தி பணிய வைக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் என்னால் உணர முடிந்தது. அது நிச்சயமாக அவளை பயமுறுத்தியிருந்தது. அவர் புறப்படுவதற்கு முன்பு ரிக்ஸ்பியிடம் மீண்டும் பேசுவதாகவும் எங்களிடம் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டதை அவருக்கு தெரிவிப்பதாகவும் ஒரு நில உரிமையாளராக தனது உரிமைகள் மற்றும் தனது குத்தகைதாரர்களின் உரிமைகள் குறித்து அவர் சுயமாக சட்ட ஆலோசனை பெறுமாறு பரிந்துரைப்பதாகவும் கூறினார். நாங்கள் செய்ததுதான் சரி என்று தோன்றினாலும் அதன் பின்விளைவுகள் இருக்குமோ என்றும் எனக்கு பதவி உயர்வு கிடைத்த பிறகு ஜெயின் அதனால் பாதிக்கப்படுவாளோ என்றும் நான் மிகவும் கவலைப்பட்டேன். அந்த பயத்திற்கு ஒரு தீர்வு அன்று பிற்பகலில் எதிர்பாராத விதமாக கிடைத்தது. அடுத்த வாரம் பட்டமளிப்பு விழா நடைபெறவிருந்தது. அது எங்கள் படிப்பின் முறையான முடிவையும் பதவி உயர்வுகளையும் குறிக்கும். எங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள பல விருந்தினர்களை அழைக்க எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஜெயினை தவிர என் பெற்றோரிடமும் கலந்து கொள்ள விருப்பமா என்று கேட்டிருந்தேன். அவர்களும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இதிலிருந்து ஒரு சிறிய விடுமுறையை கழிக்க முடிவு செய்து அன்று பிற்பகலில் காரில் இங்கு வந்து அடுத்த புதன்கிழமை நடைபெறும் பட்டமளிப்பு விழா வரை ஒரு உள்ளூர் விடுதியில் தங்குவதாக இருந்தனர். உண்மையில் அன்று மாலை அவர்களுடன் உணவருந்தவும் அடுத்த நாள் சுற்றுலா செல்லவும் நானும் ஜெயினும் திட்டமிட்டிருந்தோம். அவர்கள் ஏற்கனவே ஜெயினை சந்தித்திருந்தனர். கடந்த சில மாதங்களாக நாங்கள் அவர்களை ஓரிரு முறை சந்தித்திருந்தோம். அவர்களுக்கும் அவளை பிடித்திருந்தது. என் அடுத்த பணி நிலையத்தில் நாங்கள் ஒரு ஜோடியாகவே இருந்து ஒன்றாக வாழப் போகிறோம் என்று நான் அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். நாங்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் என்று அம்மா ஒப்புக்கொண்டார். ஆனால் உலகெங்கிலும் உள்ள அம்மாக்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏற்பாடு செய்தபடி நாங்கள் என் பெற்றோரை சந்தித்தோம். எல்லோரும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கொண்டோம். மேலும் ஒரு அருமையான உணவை உண்டு மகிழ்ந்தோம். அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் செய்திகளையும் கிசுகிசுக்களையும் பகிர்ந்து கொண்டோம். தவிர்க்க முடியாமல் முந்தைய இரவு மற்றும் அன்று காலையில் நடந்த நிகழ்வுகள் பேசப்பட்டன. இது என் அப்பாவிற்கு மிகுந்த வேடிக்கையாகவும் அம்மாவிற்கு அருவருப்பாகவும் இருந்தது. பின்னர் அந்த பெண்கள் ஒரு சிறு ஓய்வுக்காகச் சென்றபோது என்ன நடந்தது என்று அப்பா என்னிடம் மேலும் விசாரித்தார். நான் அவரிடம் முழு கதையையும் சுருக்காமல் சொன்னேன். ரிக்ஸ்பியின் குணத்தையும் வரலாற்றையும் கருத்தில் கொண்டு ஜெயின் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்வினைகள் குறித்த எனது கவலையையும் நான் பகிர்ந்து கொண்டேன். நான் கவலைப்படுவது சரிதான் என்று அவர் ஒப்புக்கொண்டு மர்மமான முறையில் அதை என்னிடம் விட்டுவிடு என்றார். மறுநாள் காலை நான் பேருந்தில் நகரத்திற்கும் ஜெயினின் வீட்டிற்கும் சென்றேன். அங்கிருந்து என் பெற்றோர் தங்கள் காரில் எங்களை அழைத்துச் சென்றனர்.
நாங்கள் சுமார் 1 மணி நேரம் கிராமப்புறங்கள் வழியாக பயணித்து என் பெற்றோர் எப்போதும் பார்க்க விரும்பிய ஒரு பிரபலமான ரம்மியமான கிராமத்தை அடைந்தோம். கற்கள் பதிக்கப்பட்ட தெருக்களையும் சிறு சிறு பொருட்கள் விற்கும் கடைகளையும் சுற்றி பார்த்து மிகவும் இனிமையான 2 மணி நேரத்தை கழித்தோம். பின்னர் ஒரு பப்பில் மதிய உணவு அருந்துவதற்காக ஒரு தங்கும் விடுதியை கண்டுபிடித்தோம். உணவு முடிந்ததும் என் அப்பா தீவிரமான முகபாவத்துடன், சரி, நானும் உன் அம்மாவும் பேசிக்கொண்டிருந்தோம் என்று அறிவித்தார். அடிப்படையில் என்னைப் போலவே அவர்களும் ஜேனின் தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் வசதியைப் பற்றி கவலைப்பட்டனர். உண்மையில் அவர்கள் இதற்கு முந்தைய வருகையின்போது அவளுடைய படுக்கையறையை பார்த்திருந்தனர். அப்போதும் அவர்கள் ஈர்க்கப்படவில்லை. நாங்கள் எங்களுக்கென்று ஒரு சொந்த இடத்தை ஏற்பாடு செய்யும் வரை ஜேனுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்க அவர்கள் மகிழ்ச்சியுடன் முன்வந்தனர். அவர்களிடம் ஒரு காலி அறை இருந்தது. என் அக்காவுக்கு எப்போதோ திருமணமாகி வீட்டை விட்டுச் சென்று விட்டாள். என் தம்பிக்கு விருப்பமிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்தச் சிறிய 3வது படுக்கையறைக்கு அவன் குடிபெயர வேண்டியிருந்தது. வெளிப்படையாக இந்த நாட்களில் அவன் அங்கே அரிதாகவே இருந்தான். ஒன்று கல்லூரிக்குச் சென்றிருந்தான் அல்லது அவனுடைய காதலியின் வீட்டில் தங்கியிருந்தான். இதன் அர்த்தம் பெரிய பின் படுக்கையறையை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்பதுதான். நான் ஜேனை பார்த்தேன். அவள் ஆவேசமாக தலையாட்டிக் கொண்டிருந்தாள். வீட்டு உரிமையாளருடனான நமது கருத்து வேறுபாட்டிற்குப் பிறகு ஒரு நாள் வீட்டிற்கு சென்று தனது பொருட்கள் முன்முற்றத்தில் கிடப்பதைக் கண்டு அவள் மிகவும் பயந்திருந்தாள். இந்த தேர்வு அவளுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை வழங்கும். ஒரு கூடுதல் நன்மையாக நமது தற்போதைய இடத்திற்கு வருவதை விட எனது பணி ஓய்வு நாட்களில் நான் அங்கு செல்வது மிகவும் மிகவும் எளிதாக இருக்கும். இரு தரப்புக்கும் வெற்றிதான். ஒரே ஒரு குறை என்னவென்றால் அவள் தனது வேலையை விட வேண்டியிருக்கும். ஆனால் அவள் என்னுடன் வந்து குடியேறும் வரை தற்காலிகமாக சமாளிப்பதற்கு தேவையான வேலை வாய்ப்புகள் தங்கள் பகுதியில் ஏராளமாக இருப்பதாக அப்பா நம்பிக்கையுடன் இருந்தார். அது அவ்வளவு விரைவாக முடிவானது. அடுத்த வார இறுதியில் அப்பா ஒரு நண்பரின் வேனை இரவல் வாங்கி ஜேனை கூட்டிச் செல்வார். அதற்குள் நான் எனது புதிய பணித்தளத்தில் இருப்பேன். ஆனால் அதன் பிறகு கூடிய விரைவில் அவர்களிடம் வந்துவிடுவேன். அம்மாவும் அப்பாவும் இந்த விஷயத்தில் இவ்வளவு சாதாரணமாக இருந்ததைக் கண்டு நான் உண்மையில் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். எங்களுக்கு ஒன்றாக ஒரு அறையை வழங்கியதன் மூலம் அவர்கள் வீட்டில் நாங்கள் ஒரு பாலியல் உறவில் ஈடுபடப் போகிறோம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள், குறிப்பாக என் அம்மா, அந்த விஷயத்தில் மிகவும் பழமைவாதிகளாக இருந்தார்கள். என் சகோதரன் அவனது காதலியுடன் தவறாமல் உடலுறவு கொள்கிறான் என்பதையும் அவர்கள் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். வயதாக ஆக அவர்கள் பக்குவமடைந்திருந்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. பட்டமளிப்பு நாள் வந்தது. எங்கள் சீருடைகளை அணிந்து மிக நேர்த்தியாக இஸ்திரி செய்து பளபளப்பாக்கி எங்களுக்கு பட்டயங்களும் பளபளப்பான புதிய பட்டைகளும் வழங்கப்பட்டன. மேலும் அவற்றை வழங்கிய அதிகாரியுடன் வழக்கமான சிரித்தபடி கைகோர்த்த புகைப்படத்திற்கு நாங்கள் போஸ் கொடுத்தோம். பட்டதாரிகளும் விருந்தினர்களும் விழாவை நிறைவு செய்யும் விதமாக இலவச பஃபே மதிய உணவு மற்றும் மதுபானங்களை உண்டு மகிழ்ந்தனர். நிகழ்ச்சி முடிந்த உடனேயே பெரியவர்கள் விடைபெற்று கொண்டு அந்த வார இறுதியில் வீடு மாறுவதற்காக ஜெயினை சந்திக்க ஏற்பாடு செய்துவிட்டு என் பாவம் சகோதரனை அவனது அறையிலிருந்து வெளியேற்றுவதற்காக வீட்டிற்கு புறப்பட்டனர். அடுத்த நாள் நான் எனது புதிய தளத்திற்கு பயணிக்க வேண்டியிருந்தது. அதாவது எனது புதிய பணி அட்டவணை தெரியவரும் வரை குறிப்பிடப்படாத காலத்திற்கு ஜெயினும் நானும் இன்னும் ஒரே ஒரு இரவு ஒன்றாக இருக்கப் போகிறோம். எனக்கு அதை பற்றி எந்த யோசனையும் இல்லை. அந்த பணிகளில் வெளியூர் பணியும் அடங்கியிருந்தால் அது பல வாரங்கள், ஏன் மாதங்கள் கூட நீடிக்கலாம். நான் உடை மாற்றி எனது உபகரணங்களை எடுத்து முடித்ததும் ரிக்ஸ்பி என்ன நினைத்தாலும் சரி, நாம் அவள் வீட்டிற்குச் செல்லலாம் என்று ஜெயினிடம் சொன்னேன். இப்போது இழப்பதற்கு எதுவும் இல்லை. மற்றொரு ஆச்சரியம். தேவையில்லை என்றாள் ஜெயின். இன்றிரவுக்காக உங்கள் பெற்றோர் தங்கியிருந்த அதே ஹோட்டலில் நமக்காக நான் முன்பதிவு செய்துவிட்டேன். எனக்கு உன் உடல் வேண்டும். அது 2 பாகங்களாக அமையவிருந்த ஓர் இரவு.
அது நீண்ட, மெதுவான மற்றும் உணர்ச்சிமிக்க தருணமாக தொடங்கியது. எங்கள் உறவில் ஒரு திருப்புமுனையான தருணத்தை நாங்கள் அடைந்திருந்தோம். எங்கு எப்போது முடியுமோ அங்கு ஒழுங்கற்ற முறையில் உடலுறவு கொண்ட மாதக்கணக்கிலிருந்து ஒரு தம்பதியாக உண்மையான வாழ்க்கையை நோக்கி தொடக்கத்தில் தற்காலிகமாக இருந்தாலும் ஒரு பொதுவான இருப்பிடத்துடன் நாங்கள் நகர்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் காதலில் இருந்தோம். அந்த தருணத்தில் எங்களால் முடிந்த மிக வலிமையான அர்ப்பணிப்பை ஒருவருக்கொருவர் செய்திருந்தோம். அந்த பெரிய வசதியான படுக்கையில் நாங்கள் தனியாக இருந்தபோது எங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா நேரமும் இருப்பது போல் உணர்ந்தோம். நாங்கள் ஆணும் பெண்ணுமாக இணைந்தபோது அழகான காமக் களியாட்டத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினோம். நீண்ட காம உணர்ச்சி தூண்டும் முன்விளையாட்டு, மென்மையான ஊடுருவல் மற்றும் பல மணிநேர ஆணுறுப்பு பெண்ணுறுப்பில் செலுத்தும் தூண்டுதல், இறுதியாக நாங்கள் உச்சத்தை அடையும் வரை கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்தோம். பின்னர் இணைந்த நிலையிலேயே ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தோம். பிறகு காலையில் நாங்கள் எழுந்தபோது இன்னும் நிர்வாணமாக ஒருவரையொருவர் அணைத்தபடி இருந்தோம். இதுவே சிறிது காலத்திற்கு எங்களுக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்ற உணர்வு எங்களை தாக்கியது. அதனால் ஒரு குவார்ட் அளவு திரவத்தை ஒரு பைன் பாத்திரத்தில் அடைக்க நாங்கள் பதற்றத்துடன் முயன்றோம். ஜெயின் எனது தளர்ந்த ஆணுறுப்பை பிடித்து, அதுவும் உறக்கத்திலிருந்து விழித்து எழுந்து நிற்கும் வரை அதை உறுதியாக தடவினாள். நான் முழுமையாக விரைத்தவுடன் அவள் நேரத்தை வீணாக்காமல் என் மார்பின் மீது மண்டியிட்டு என்னை ஆழமாக தன் வாய்க்குள் எடுத்துக்கொண்டாள். அதே நேரத்தில் அவளது பெண்ணுறுப்பை எனக்கு காட்டினாள். அதனால் நானும் அவளுடன் வாய்வழி விளையாட்டில் இணைய முடிந்தது. அவள் எனது விரைத்த ஆணுறுப்பை நக்கிச் சப்பியபோது நான் அவளது பெண்ணுறுப்பில் பதிலுக்கு அதே செயல்களைச் செய்தேன். யார் மற்றவரை முதலில் உச்சக்கட்டத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு சொல்லப்படாத போட்டியை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தபோது 13 வயதினரைப் போல நாங்கள் இருவரும் கலகலவென சிரித்தோம். ஜேன் வெறித்தனமாக தன் தலையை மேலும் கீழும் ஆட்டினாள். அவளது உதடுகள் என் ஆண்குறியின் நுனியில் பதிந்திருந்தன. அதே நேரத்தில் மற்றொரு கையால் அதன் அடிப்பகுதியை ஆவேசமாக தேய்த்து கொண்டிருந்தாள். பதிலுக்கு நான் அவளது புடைத்த யோனி இதழ்களையும் பெண்குறியையும் உறிஞ்சினேன், கடித்தேன், நக்கினேன். விரைவில் நான் உச்சக்கட்டத்தை நெருங்குவதை உணர முடிந்தது. அதனால் வெற்றியாளராக வேண்டும் என்பதற்காக என் முயற்சிகளை இரட்டிப்பாக்கினேன். அவளது சொட்டும் யோனிக்குள் 2 விரல்களைச் செருகி அவளது ஜி ஸ்பாட்டை தேய்த்து ஒரு எக்காளம் வாசிப்பது போல அவளது பெண்குறியின் மீது உதடுகளை குவித்து ஊத்தவும் முணுமுணுக்கவும் ஆரம்பித்தேன். இந்த நுட்பத்தை பற்றி நான் படித்திருந்தேன், ஆனால் இதற்கு முன் அதை முயற்சித்ததில்லை. அது அற்புதமாக வேலை செய்தது. ஜேன் ஒரு நீண்ட உரத்த மூச்சுடன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது அது என் வெற்றியை உறுதி செய்தது. இருப்பினும் எனது வெற்றி மிகச் சிறிய வித்தியாசத்தில் கிடைத்தது. ஜெயின் உச்சக்கட்டத்தின் போதும் என் ஆண்குறியை தொடர்ந்து உறிஞ்சிக் கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு சுவிட்ச் போட்டது போல. என்னால் இனியும் அடக்க முடியவில்லை. ஜெயினுக்கு எந்த முன்னறிவிப்பும் கொடுக்காமல் நேராக அவள் வாய்க்குள் என் விந்தை பாய்ச்சினேன். நான் உடனடியாக அவள் திட்டுவாள் என்று எதிர்பார்த்து என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் வித்தியாசமாக அவள் எதுவும் சொல்லவில்லை. உண்மையில் அவள் தொடர்ந்து என்னை உறிஞ்சியும் நக்கியும் என் ஆண்குறியிலிருந்து ஒவ்வொரு துளி விந்தையும் பிழிந்து எடுத்தாள். மேலும் முதல் மற்றும் கடைசி முறையாக அதை ஆவலுடன் விழுங்கினாள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நாங்கள் சற்று ஓய்வெடுத்தபோது எங்கள் போட்டியின் அபத்தத்தை நினைத்து ஒன்றாகச் சிரித்தோம். ஆனால் அதைச் சமன் என்று வைத்துக்கொள்ள ஒப்புக்கொண்டோம். ஆனாலும் ஜெயின் என்னை இன்னும் முடிக்கவில்லை. அவள் தன் நிதானத்தை மீண்டும் பெற்றவுடன் என் ஆண்குறியை மீண்டும் உயிர்ப்பிக்கத் தூண்ட ஆரம்பித்தாள். இது என்னிடம் எப்போதும் பலிக்காது. ஆனால் அவள் உறுதியாக இருந்தாள். மேலும் கொஞ்சம் வாய்வழி தூண்டுதலைச் சேர்த்து விரைவிலேயே வெற்றி பெற்றாள். தான் அடைந்ததை வீணாக்க விரும்பாத ஜெயின் உடனடியாக என் மீது ஏறி அமர்ந்து திருப்தியான முனகலுடன் என் புத்துயிர் பெற்ற ஆண்குறியை அவளுக்குள் செலுத்தினாள். அவள் தன் வேகத்தை தானே நிர்ணயித்துக் கொள்ளட்டும் என்று நான் அவளை விட்டுவிட்டேன். அவள் ஒரு தாளத்திற்கு வந்ததும் நான் அவளுடைய அசைவுகளுக்கு ஏற்ப அவள் அடியின் அடிப்பகுதியை அடைய மேல்நோக்கி உந்தி சாத்தியம் என்று நான் நினைத்ததை விட ஆழமாக அவளுக்குள் ஊடுருவினேன்.
ஒவ்வொரு அடியிலும் என் ஆண்குறியின் நுனி உள்ளே எதையோ தொட்டது. ஒவ்வொரு தொடுதலிலும் அவள் அலறவும் முனகவும் செய்தாள். அவளை மற்றொரு பேரின்பத்தை நோக்கி மேலும் மேலும் வேகமாக உந்தியது. அவள் மீண்டும் உச்சக்கட்டத்தில் உருமி நடுங்கி என் மார்பின் மீது முன்னோக்கிச் சரிந்து விழுவதற்கு அதிக நேரம் ஆகவில்லை. இந்த அதிகாலை வாய்வழி புணர்ச்சியிலேயே நான் மிகவும் திருப்தியடைந்திருப்பேன். ஆனால் மீண்டும் உயிர் பெற்றதால் எனக்கும் இப்போது இன்னும் அதிகமாக தேவைப்பட்டது. ஜெயினின் சுவாசம் இயல்பு நிலைக்கு திரும்பியதும் நான் விளையாட்டுத்தனமாக அவள் பிட்டத்தில் அரைந்து எனக்காக நாய் நிலை செய் என்று சொன்னேன். அவள் உடனடியாக என்னை பார்த்து ஊஃப் என்றும் குறைப்பதுமாக இருந்தாள். ஆனால் அவள் என் மீது இருந்து இறங்கி கட்டிலின் ஓரத்தில் கைகளையும் முழங்கால்களையும் ஊன்றி நின்றாள். நான் என் விரைப்புத்தன்மையை இழந்து விடுவேனோ என்று பயப்படுவது போல அதை நிலைநிறுத்த என் ஆண்குறியை மெதுவாக தடவினேன். ஜேன் வசதியாக அந்த இடத்தில் நின்றதும் நான் அவள் பின்னால் சென்று என் விரல்களால் அவளை பிரித்து என் ஆண்குறியை மீண்டும் நேராக உள்ளே செலுத்தினேன். பிறகு அவளது இடுப்பை உறுதியாக பிடித்து பின்னாலிருந்து அவளை கடுமையாக ஓக்க ஆரம்பித்தேன். பின்னாலிருந்து நுழையும்போது ஏற்படும் வெவ்வேறு உணர்வுகள் எப்போதும் என்னை விரைவாக உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்லும். இந்த முறையும் விதிவிலக்கல்ல. இன்னும் சில நிமிடங்கள் ஓக்கிய உடனேயே நான் கொதித்து மீதமிருந்த விந்துவை ஜேனின் யோனிக்குள் வெளியேற்றினேன். நாங்கள் இருவரும் இப்போது பாலியல் ரீதியாக முழுமையடைந்திருந்தோம். அடுத்த ஒரு மணி நேரத்தை கட்டிலில் சாய்ந்து ஒருவரையொருவர் மெதுவாக தடவிக்கொண்டும் வருடிக்கொண்டும் எங்கள் காலை நேர அமர்வை முடித்துக்கொண்டும் கழித்தோம். விரைவிலேயே நான் தளத்திற்கு திரும்பி என் உபகரணங்களை எடுத்துக்கொண்டு எனது புதிய பிரிவிற்கு செல்வதற்கான வாகனத்தை பிடிக்க வேண்டிய நேரம் வந்தது. நாங்கள் தனியாகத்தான், இல்லையென்றால் எங்களால் எங்கும் சென்றிருக்க முடியாது. குளித்து உடை அணிந்து விரைவாக காலை உணவை முடித்துவிட்டு ஒரு டாக்ஸியில் ஜேனின் இடத்திற்கு திரும்பினோம். அவள் தன் வேலையில் அறிவிப்பு காலத்திற்கு பணிபுரிய வேண்டியிருந்தது. ஆனால் நான் வெளியேறும் நாளான நேற்றை ஏற்கெனவே தவறவிட்டிருந்ததால் மீதமுள்ள நாட்களை தவிர்த்துவிட்டு அந்த வாரச் சம்பளத்தை இழக்க முடிவு செய்திருந்தாள். எங்களால் இனிமேலும் தாமதிக்க முடியாதபோது நான் அங்கிருந்து கிளம்ப வேண்டியிருந்தது. ஜேன் விம்மி அழத் தொடங்கினாள். எங்கள் பிரிவு அவளுக்கு வருத்தமளித்தது மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் ஒரு கணம் கூட அவள் தனியாக இருக்க விரும்பவில்லை. அந்த நிலையில் அவளுடைய கடைசி 3 இரவுகளுக்கு அவளை ஹோட்டலுக்கு திரும்ப அழைத்துச் செல்லவோ அல்லது ஒரு விருந்தினர் இல்லத்தை கண்டுபிடிக்கவோ பணம் செலுத்துவதாக கூறுவது மட்டுமே என்னால் செய்யக்கூடிய ஒரே உண்மையான விஷயமாக இருந்தது. ஆனால் சில நிமிடங்கள் யோசித்து பேசித் தீர்த்த பிறகு அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதை அவள் ஏற்றுக்கொண்டாள். வார இறுதியில் இடம் மாறுவதற்கு தயாராக அவளுடைய சொந்த பொருட்களை பொதிவதற்காக அவள் அங்கு இருக்க வேண்டியிருந்தது. அவள் அதை துணிச்சலுடன் சமாளித்து தலையை குனித்துக்கொண்டு கதவை பூட்டி படுக்கைக்கு அருகில் ஒரு கனமான பொருளை வைத்திருப்பாள். ஒரு இறுதி அணைப்பு மற்றும் முத்தத்துடன் எனக்கு பின்னால் கதவு மூடும் சத்தமும் பூட்டு திரும்பும் சத்தமும் கேட்க நான் திரும்பி அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். இதற்கு முன்பு பலமுறை நான் இந்த நிலையை சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அது மனவேதனையில்தான் முடிந்திருக்கிறது. இந்த முறை அது வித்தியாசமாக இருக்கும். இந்த முறை நான் அந்த பெண்ணை நிரந்தரமாக அடைவேன். இன்னும் சிறிது காலம் எனக்கு அவகாசம் கிடைத்தால் ஒருவேளை அதைப் பற்றி உங்களிடம் சொல்வேன்.